கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर के नाम की महिमा हो। இந்த மனமகிழ்ச்சியான ஓய்வு காலை வேளைக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். इस आनंदित सुबह और शाम के लिए परमेश्वर को धन्यवाद देते हैं। கர்த்தருடைய கிருபை நம்மை கடந்த நாட்கள் முழுவதும் பாதுகாத்தது. परमेश्वर का अनुग्रह हमें पिछले दिन पूरा संभाला। இந்த வாரத்திலே கூட கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். इस हफ्ते में भी परमेश्वर ने हमें लेकर आया है। நாம் மகள் மனமகிழ்ச்சியோடு கூட आनंद के साथ இந்த ஆராதனை நம்ம பங்கு கொள்ளுவோம். इस आराधना में हम लोग भाग लेंगे। ஆண்டவருடைய வல்லமையின் கரத்தால் நம்மை தொடும்படியாக, परमेश्वर अपनी सामर्थ्य हाथों से छूने के அவர் लिए, நம்மை பிரகாசிக்க பண்ணும்படியாக, वो हमें प्रकाशित करने के लिए, அவருடைய கரம் நம்மை தொடர்ந்து தாங்கும்படியாக उसका हाथ लगाकर हमें संभालने के அவர் लिए, நம்மோடு இருக்கிறார். वो हमारे साथ है। இந்த உலகத்தின் முடிவு பரியந்தமும் इस दुनिया के अंत तक சகல நாட்களிலும் पूरे दिन நான் உங்களோடு இருக்கிறத சொல்ல இருக்கிறார். तुम्हारे साथ होकर के कहा है। வேதத்துல எத்தனை வாக்குத்தத்தங்கள் இருந்தாலும் बाइबल में जितने सारे प्रतिज्ञा वचन हुआ तो எல்லாம் மேன்மையானவைகள், सब कुछ महत्वपूर्ण है, எல்லாம் அற்புதமானவைகள். सब कुछ अद्भुत का ஆனால் है। எல்லாவற்றையும் விட सबसे இந்த ज्यादा வசனமானது ये वचन जो है, இயேசு சொல்ல இருக்கிறார், यीशु ने कहा, நான் உலகத்தின் முடிவு பரியந்தமும் मैं संसार के अंत तक சகலால் கூட இருக்கிறேன். पूरे दिन तुम्हारे साथ हूँ। அவர் நம்மளை கூட இருந்து वो हमारे साथ रहकर, நம்மளை தேற்றி वो हमारे संग நம்மளை रहकर, ஆற்றி हमें संभाल कर, நம்முடைய தோள்களை சுமந்து हमें कंधों पर நம்மளை उठाकर, பாதுகாக்கிற தேவன். हमें रक्षा करके நாம் लाता ஜெப है। நிலைமையிலே हम प्रार्थना की स्थिति நாம் में, தேவ சமூகத்துல காணப்படுவோம். हम परमेश्वर के साथ रहेंगे। நாம் ஜெபிக்கலாம். हम प्रार्थना करेंगे। Praise the Lord. Hallelujah. Hallelujah. தன்னை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. தாய் போல தேற்றி தன்னை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. உம்மை போல
விலகாமல் துணை நின்று காப்பவரே, நீர் போதும் என் வாழ்விலே. என் இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே. நீர் போதும் என் வாழ்விலே. என் இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே. தாய் போல பாசம், தந்தை போல நேசம், ஒரு தோழன் போல புரிந்து கொண்ட என் இயேசையா. தாய் போல பாசம், ஒரு தந்தை போல நேசம், ஒரு தோழன் போல புரிந்து கொண்ட என் இயேசையா. உம்மை போல புரிந்து கொண்டது யாரும் இல்லையே. உம்மை போல அரவணைப்பதும் யாரும் இல்லையே. உம்மை போல புரிந்து கொண்டதும் யாரும் இல்லையே. உம்மை போல அரவணைப்பதும் யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே. என் இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே. நீர் போதும் என் வாழ்விலே. என் இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே. நீங்க மாத்திரம் எங்களுக்கு போதும் ஆண்டவரே. केवल आप हमारे लिए काफी है प्रभु जी। நீர் ஒரு மாத்திரம் இந்த உலகத்துல புரிந்து கொள்ளுகிற தேவன் ஆண்டவரே. केवल आप ही है जो हमें समझने वाला है। நீர் தான் எங்களை தாயை போல ஆற்றி, आप ही हमारे माँ के समान दिलासा देने தந்தையை போல தேற்றி, एक पिता के समान हमें दिलासा देने वाला, தோளில் சுமக்கிற நல்ல தேவனாய் இருக்கிற ஆண்டவரே. अपने कंधों पर उठाने वाला अच्छा परमेश्वर கடந்த है। 2 வாரம் முழுவதுமாக पिछले 2 हफ्ता पूरा அது போலவே நீர் காத்து வந்தீரையா. उसी रीति से आपने हमें संभाला। உமக்கு கோடி நன்றி ஆண்டவரே. आपको हम करोड़ों धन्यवाद देते இயேசுவே, हैं। எத்தனை பேர் இந்த நாட்களை காண முடியாதபடி உலகத்தை விட்டு கடந்து போய் விட்டார்கள். कितने लोग इस दुनिया को न देखते हुए चले गए हैं, ஆனால் கிருபையாக, लेकिन अनुग्रह से, ஆண்டவரே இரக்கமாக, दया से, ஆண்டவரே ஒரு தயவோடு கூட आपने हमें करुणा से, அப்பா எங்களுக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறீரே. आपने हमें जीवन दिया है। அப்பா இந்த ஆராதனை கலந்து கொள்வதற்கு எங்களுக்கு நல்ல ஆண்டவரே அப்பா கிருபை கொடுத்திருக்கிறீரே. आपने परमेश्वर इस प्रार्थना में भाग लेने को अनुग्रह किया உமக்கு है। நன்றி ஆண்டவரே. आपको हम धन्यवाद देते உமக்கு हैं। எத்தனை நாவலுமே துதிக்க போதாத ஆண்டவரே. आपको कितना जीव भी रहे तो भी परमेश्वर कम है, நீர் எங்கள் மீது எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறீரையா. क्योंकि उतना प्यार आपने हमसे रखा है, எங்களை எவ்வளவாக நேசித்திருக்கிறீர் ஆண்டவரே. उतना आपने हमसे प्रेम रखा எங்களை है, எவ்வளவு கரிசனை வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. आपने हमारे ऊपर चिंता किया है। இதனால் ஆராதனை செய்யும்படியாக, परमेश्वर आज के दिन में वैसे ही कर உம்மை உயர்த்தி பாடும்படியாக, आपको हम ऊंचाई कर உங்களை புகழும்படியாக आपको हम परमेश्वर उपहार दिलाने அந்த கிருபையை கொடுத்திரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. वो अनुग्रह दिया है, इसके लिए இந்த धन्यवाद। ஆராதனை துவக்கம் முதல் ஆண்டவரே इस आराधना शुरुआत से लेकर தகப்பனே முடிவு பரியந்தமாக अंत तक உம்முடைய பிரசன்னத்தால் எங்களை நிரப்பும்படியாக செபிக்கிறோம். आपकी प्रसन्नता से हमें भर உம்முடைய दीजिए, வல்லமையினால் எங்களை நிரப்பும்படியாக செபிக்கிறோம். आपकी सामर्थ से हमें भर இந்த दीजिए। ஆராதனையை முழுப்பெருப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. इस आराधना को आप ही परमेश्वर में நாங்கள் भाग உம்மை लीजिए। மாத்திரம் கனப்படுத்தணும் ஐயா. हम केवल आपको ही आदर உம்மை करें, மாத்திரம் உயர்த்தணும் ஆண்டவரே. हम केवल आपको ही ऊंचा எல்லா करें। தேவர்களிலும் உயரப்பட்டவர் நீர்தான் ஐயா. सारे देवता में महान परमेश्वर आप हो। எங்களை துதிக்க வைத்திருக்கிறே. உமக்கு நன்றி ஆண்டவரே. आपने हमें स्तुति करने किया, इसके लिए கடந்த धन्यवाद। பாடல் பகுதி ஆசீர்வதித்து தாங்க. लगातार गीत के भागों को आशीष இந்த दें। ஆராதனை பகுதியை ஆண்டவரே நடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். हमारे आराधना के भाग को आप ही चला कर ஆண்டவரே दीजिए। மெடிடேஷன் பகுதியை நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா. मेडिटेशन भाग को आप ही परमेश्वर लीजिए। கர்த்தர் வசனங்களை பேசும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். परमेश्वर वचनों से हमसे बातें இந்த कीजिए। வாரத்துல इस हफ्ते இந்த में வார்த்தைகளுக்கு தரப்போறீரோ जो वचन आप हमें देने वाले நாங்கள் हैं, அதை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக, उसे हम स्वीकार அதை लें, அங்கீகரித்துக் கொள்ளத்தக்கதாக, उसे हम अंगीकार அதை करें, அது நடக்கத்தக்கதாக उसके अनुसार हम इच्छा எங்களுக்கு करें। நீர் பலன் தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. आप हमें बल दीजिए। இதை கேட்டுக்கொண்டே இருக்கிற इसे सुनने இந்த
இந்த ஆராதனை பார்த்து கொண்டு இருக்கிற इस आराधना को देखने वाले ஒவ்வொரு பிள்ளைகளாக நினைக்கிறோம். आपके हर एक बच्चों को याद करते हैं அங்கங்கே பாதுகாத்துக் கொள்வீராக. वहाँ यहाँ रखकर उन्हें संभाल அவருடைய लीजिए। பாதுகாப்பு இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். आपकी सुरक्षा रहने दीजिए எங்களோடு இணைந்து हमारे साथ मिलकर தேவனை துதிப்பதற்கு, परमेश्वर को स्तुति करें தேவனை ஆராதிப்பதற்கு परमेश्वर की आराधना நல்ல करें கிருபையை கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். अच्छा अनुग्रह दीजिए தேவ கர்த்தரை தாழ்த்துகிறோம். आपके परमेश्वर हाथों में समर्पित எல்லா करते हैं। பகுதியிலும் सारे भागों में நீங்க உங்களை நடத்துவீராக. आप ही हमें இந்த चलाइए கிருபை எங்களுக்குள்ள இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். आपका अनुग्रह हमें संभाले எல்லா தடைகளை மாற்றுங்க. सारी रुकावट को दूर कीजिए தேவ சமூகத்தை தாழ்த்துகிறோம். परमेश्वर के चरणों में अपने आप को सौंपते ஆசீர்வதியும். हैं। आशीष कीजिए ஜெபத்தை கேட்டு நன்றி. प्रार्थना सुना எந்த धन्यवाद தடை இல்லாதபடிக்கு बिना कोई रुकावट से எல்லாவற்றையும் ஆண்டவர் தாமே நடத்தி தரும்படியாக ஜெபிக்கிறோம். आप ही हमें चला कर இந்த दीजिए பொறுப்பான கரைகளை வைத்திருக்கிறோம். आपके हाथों में समर्पित करते हैं। ஆசீர்வதியும். आशीष कीजिए இயேசுவின் மூலம் ஜெபங்களும் ஜீவனும் நல்ல பிதாவே. यीशु मसीह के नाम से मांगते हैं पिता ஆமென். आमीन। ஹalleluya. हालेलुया। நாம் ஒரு சில பாடலை படித்து தேவனை நம்ம ஆராதிப்போம். हम कुछ गीत गाकर परमेश्वर की आराधना करें நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா? आप सब आनंदित में हैं உங்க துக்கத்தெல்லாம் கர்த்தர் இன்னைக்கு சந்தோஷமா மாற்றுவார். आपके दुख सब परमेश्वर आनंद में நம்ம बदलेगा முதலாவது ஒரு தமிழ் பாடலை படிப்போம். पहला हम एक तमिल गीत गाकर அதற்கு பிற்பாடு இந்திய பாடலை படித்து தேவ நாமத்தை தொடர்ந்து மகிமைப்படுத்துவோம். उसके बाद हम हिंदी गीत गाकर प्रभु की नाम பெர்மான்ஸ் ஐயாவுடைய பாட்டு உங்கள் துக்கம் சந்தோஷமா மாறும், உங்கள் கவலை கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். அந்த பாடலை படித்து தேவ நாமத்தை நம்ம தேவைப்படுத்துவோம். சந்தோஷமாய் மாறும் உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. நடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கர்த்தர் புதியதை செய்திடுவார், இன்றே நீ காண்பாய். கர்த்தர் புதியதை செய்திடுவார், இன்றே நீ காண்பாய். இன்றே நீ காண்பாய். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார். இயேசு கைவிட மாட்டார் நம்மள. இயேசு கைவிட மாட்டார். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கின்றார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கின்றார். உங்கள் கண்ணீர் துடைக்கின்றார். லகுமா கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். ராணிக்கு மேலாக சோதிக்கப்பட
கலங்கிடவே வேண்டாம். ஆமென். கலங்கிடவே வேண்டாம். கலங்க வேண்டாம். கலங்கிடவே வேண்டாம். கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார். நம் இயேசு கைவிட மாட்டார். நல்லதோர் போராட்டம் போராடுவோம். விசுவாசம் காத்துக் கொள்வோம். நல்லதோர் போராட்டம் போராடுவோம். விசுவாசம் காத்துக் கொள்வோம். நீதி கிரீடம் நமக்கு உண்டு. நேச வருகையில் தந்திடுவார். நீதி கிரீடம் நமக்கு உண்டு. நேச வருகையில் தந்திடுவார். நம் நேச வருகையில் தந்திடுவார். கலங்கிடவே வேண்டாம். கலங்கிடவே சந்தோஷமா இருங்க. கர்த்தர் கூட இருக்கிறார். வேண்டாம். கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார். ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார். இயேசு கைவிட மாட்டார். எங்கள் துக்கம் சந்தோஷமா மாறும். விசுவாசமா படிங்க. கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். எங்கள் துக்கம் சந்தோஷமா மாறும். எங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். கலங்கிடவே மாட்டோம். நாங்கள் கலங்கிடவே மாட்டோம். ஆமென். கலங்கிடவே மாட்டோம். நாங்கள் கலங்கிடவே மாட்டோம். எங்கள் இயேசு கைவிட மாட்டார். எங்கள் இயேசு கைவிட மாட்டார். ஹalleluya. ஹalleluya. உங்கள் ஆண்டவர் கைவிட மாட்டார். परमेश्वर आपका हाथ नहीं छोड़ेगा। Praise the Lord. ஒரு हिंदी பாடலை படிப்போம். हम एक हिंदी गीत गाएंगे। निरंतर धन्यवाद तुझको मिले तुझसे ना कोई महिमा कोले. இந்த பாடலை படித்து தேவனாக மகிமைப்படுத்தும். धन्यवाद तुझको मिले तुझसे ना कोई महिमा कोले. निरंतर धन्यवाद तुझको मिले तुझसे ना कोई महिमा कोले. जो कुछ गुजरा धन्य प्रभु साथ भी
परमेश्वर आराधना का प्रिय है। நாம் எப்பொழுதெல்லாம் அவரை நாம் ஆராதிக்கிறோமோ, जब कभी हम उसकी आराधना करते हैं, எப்பொழுதெல்லாம் நாமத்தை நாம் அவரை உயர்த்துகிறோமோ, जब कभी उसके नाम को हम ऊंचा करते हैं, அவர் புகழப்படுகிற தேவனாக அவர் காணப்படுகிறார். वो महान परमेश्वर है। இந்த ஓய்வு நாளில் इस विश्राम दिन में நம்முடைய ஆண்டவரை हम अपने परमेश्वर को நம்ம உயர்த்துவோம். हम सब ऊंचा करें, நம்முடைய வாயிலை திறந்து हम सब अपने मुंह खोल நாம் कर தேவன் நம்மை ஆராதிப்போம். परमेश्वर की हम आराधना करें। இந்த ஆண்டவர் தெரிந்த நோக்கம், परमेश्वर ने हमें चुना हुआ एक मकसद நம்மை है। அழைத்த திட்டம் எல்லாம் उसने जो हमें बुलाया हुआ मकसद நாம் அவரை है, ஆராதிக்க வேண்டும். हम उसकी आराधना करना நாம் है। கொஞ்ச நேரமாக हम थोड़ी देर சோத்திரம் இருக்கிற இடத்திலேயே जहाँ पर हम बैठे हैं, தேவ பயத்தோடு கூட परमेश्वर की भय के साथ, தேவ பிரசன்னம் நம்மளை ஆட்கொள்ளும்படியாக, परमेश्वर की प्रसन्नता हमें राज्य அவருடைய करने மகிமை நம்மோடு கூட இருக்கும்படியாக, तेज हमारे ऊपर रहने के அவர் लिए, நம்மளை இந்த நாட்களில் அதிகமாக பலப்படுத்தும்படியாக, इन दिनों में वो हमें अधिक बलवंत நம்மளை करे, உயிர்ப்பிக்கும்படியாக हमें जिलाने। இந்த ஆராதனை நம்ம தேவ நோக்கி நம்ம ஆராதிப்போமா? इस आराधना में प्रभु की ओर देख அவர் आराधना உங்களோட करें। ஆராதனை இடைப்படுவார். वो भी आपके साथ आराधना அவர் உங்களோட करेगा, அவர் वो பேசுவார். आपसे बातें करेगा, உங்க எல்லா மனபாரங்களை, आपकी सारी मन की உங்க बोझ, எல்லா கஷ்டங்களை, आपकी सारी कष्ट को, எல்லா உபத்திரங்களை सारी तकलीफ கர்த்தர் को மாற்றுவதற்கு வல்லமையுள்ள தேவன். परमेश्वर बदलने में நீங்க सामर्थ्य है। பலவீனத்தோடு இந்த ஆராதனை பங்கு கொண்டு இருக்கலாம். शायद आप कमजोर के साथ इस आराधना में भाग लिए होंगे, துக்கத்தோடு கூட நீங்க ஒருவேளை இருந்து கொண்டு இருக்கலாம். आप शायद दुखित में होंगे। எல்லாவற்றையும் மாற்றுவதற்கு सब कुछ बदलने में அவர் உங்களுக்குள்ளாக அவர் வந்திருக்கிறார். आपके पास आया है, அவர் உங்க பக்கத்துல அவர் वो வந்திருக்கிறார். आपके करीब आया है, அந்த பக்கத்துல वो வந்திருக்கிறார். आपके करीब आया இந்த है। ஆராதனை வீர நோக்கி நம்ம பார்ப்போமா? उस आराधना की तरफ देखिए, हम प्रार्थना அவர் करें। நல்லவர், वो अच्छा है, அவர் நல்லவர், वो अच्छा है, அவர் वो நல்லவர். अच्छा है। Thank you Jesus, hallelujah.
ஆண்டவருடைய மகிமை இந்த இடத்துல கடந்து வரும்படியாக परमेश्वर का एक तेज यहाँ पर उपस्थित हो ஆண்டவருடைய பிரசன்னத்தால் அவளை நிரப்பும்படியாக परमेश्वर की प्रसन्नता से हमें भरने நம்மை ஆண்டவர் ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து हम अपने परमेश्वर को जीवन की बलिदान நாம் எல்லாரும் सौंपकर நம்மை ஜெபிக்கலாம். हम प्रार्थना करें நம்முடைய ஆண்டவர் हमारा உங்களை परमेश्वर அவர் விசாரிக்கிற தேவன், वो आपकी चिंता करता உங்க है கவலை எல்லாவற்றையும் மாற்றுகிற தேவன். आपकी सारे बोझ को हटाने वाला நம்முடைய परमेश्वर பாரம் எல்லாம், हमारे बोझ நம்முடைய இயக்கம் எல்லாம் हमारी चाहत சோதரம் ஆண்டவருடைய சுவிசேஷம் உலகம் முழுவதும் பரவ வேண்டும். परमेश्वर का सुसमाचार पूरी दुनिया में फैलना है ஆண்டவருடைய நற்செய்தி தேசம் முழுவதுமாக பரவ வேண்டும். परमेश्वर का अच्छा समाचार हमें दुनिया में फैलाना அதற்காக है தக்கத்தை ரட்சித்திருக்கிறார். इसीलिए उसने हमें अभिषेक किया கர்த்தர் है நம்முடைய அபிஷேகித்திருக்கிறார். इसीलिए उसने हमें अभिषेक किया அந்த है ஆண்டவரை நோக்கி நம்ம பார்ப்போமா? क्या हम उस परमेश्वर को நம் देखें தேவனிடத்தில் சொல்லுவோமா? प्रभु से कहेंगे ஆண்டவரே परमेश्वर என்னையும் मुझे என்னுடைய குடும்பத்தையும் मेरे परिवार को சுவிசேஷம் சொல்லுகிற குடும்பமாக, सुसमाचार कहने वाले परिवार சுவிசேஷம் சொல்லுகிற சபையாக सुसमाचार कहने वाले மாற்ற कलीसिया வேண்டும் என்று கெஞ்சுவோமா? आप हमें बदल दीजिए कि தேவ சமூகத்துல परमेश्वर की உங்களை चरणों में முற்றிலுமாக நீங்க தாழ்த்துங்க. आप अपने आप को झुकाए இந்த ஆண்டவர் பெரியவர், अपना परमेश्वर महान அவர் है பரிசுத்தமுள்ள தேவன். वो पवित्र परमेश्वर பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது. बिना कोई पवित्रता से परमेश्वर को नहीं देख பரிசுத்தம் पाएंगे இல்லாமல் யாரும் தேவனை ஆராதிக்க முடியாது. बिना पवित्रता से कोई भी परमेश्वर की आराधना नहीं कर இந்த காலை सकते வேளையில इस सुबह के समय ஆண்டவனை பரிசுத்தப்படுத்தும் என்று கேளுங்க. परमेश्वर मुझे पवित्र இந்த कीजिए बोलिए। சரீரங்களை பரிசுத்தப்படுத்தும் என்று கேளுங்க. मेरे शरीर को पवित्र என்னுடைய कीजिए கண்களை பரிசுத்தப்படுத்தும் என்று கேட்போம். मेरी आंखों को पवित्र என்னுடைய कीजिए வாயை பரிசுத்தப்படுத்தும் என்று கேட்போம். मेरी जुबान को पवित्र உம்மை कीजिए நாங்க பார்க்கணும் ஐயா. हमें आपकी ओर देखना உம்முடைய है முகத்தை நாங்க பார்க்கணும் ஆண்டவரே. आपके चेहरे को हमें देखना நீர் है இல்லாம எங்களால முடியாது ஆண்டவரே. आप नहीं तो कुछ भी नहीं ஒரு பயங்கர உலகத்தை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் एक भयंकर दुनिया में हम जी ஆண்டவரே. रहे हैं கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் ஆண்டவரே. एक आखिरी दुनिया में हम ஓ जी रहे நீர் हैं எங்களுக்கு வேண்டும் ஐயா. आप हमें चाहिए நீர் எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே. आप हमें चाहिए உம்மை நாங்கள் பிடித்துக் கொள்ளுகிறோம் ஐயா. आप आपको पकड़ रहे உம்மை हैं நாங்கள் உறுதியாக பிடித்துக் கொள்ளுகிறோம் என்று சொல்லி आपको स्थिरता से நீங்க पकड़ எந்த रहे हैं நிலைமையில் இருந்தாலும் आप जो कौन से भी உங்க स्थिति வாயிலை में திறந்து हो, செபிங்க. अपने मुंह खोलकर முழு प्रार्थना இதயத்தோட தேவனை துதிங்க. अपने पूरे हृदय से उसकी உங்க प्रार्थना करो। சூழ்நிலை கர்த்தர் மாற்றுவா. आपकी परिस्थिति को प्रभु நீங்க बदलेगा இருக்கிற மாதிரி அல்ல. जैसा आप हो वैसे இந்த नहीं வருகிற வாரத்துல आने वाले हफ्ते में உங்களுக்கு ஆண்டவர் வழியை திறந்து கொடுப்பா. परमेश्वर आपको मार्ग खोलेगा இதோ திறந்த வாசலை உங்களை வைத்து खुले द्वार கவலையோடு रखा है। இருக்கிறீங்களா? आप चिंतित में हैं வாசல் क्या எல்லாம் அடைக்கப்பட்டு இருக்கிறது. सभी द्वार बंद है எல்லாம் தடைகளாக இருக்கிறது. सब कुछ रुकावटें हैं எனக்கு இந்த ஆசீர்வாதம் கிடைக்கவில்லையே. मुझे कोई आशीष नहीं எனக்கு मिला இந்த நன்மையும் கிடைக்கவில்லையே. मुझे कोई भलाई नहीं இந்த मिला துக்கத்தோடு காணப்படுகிறீர்களா? ऐसा दुखित में है क्या இன்றைக்கு ஆண்டவர் आज प्रभु உங்களை விசாரிக்க வந்திருக்கிறார். आपको पूछताछ करने உங்கள் आया துக்கத்தை है மாற்றவர் வந்திருக்கிறார். आपको दुख दूर करने உங்களை आया है ஆசீர்வதிக்கவர் வந்திருக்கிறார். आपको आशीष करने ஓ आया தேவ है நோக்கி நீங்க பாருங்க. आप प्रभु की ओर தேவனை देखिए ஆராதிங்க. आप परमेश्वर की आराधना வாயில करें திறந்து தேவனை துதிக்கலாமா? मुंह खोलकर प्रभु को धन्यवाद எல்லாரும் करें ஜெபிக்கலாம். सभी प्रार्थना कीजिए எல்லாரும் ஜெபிக்கலாம். सभी प्रार्थना कीजिए இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவரே. यीशु आपको உமக்கு धन्यवाद நன்றியோடுமே துதிக்கிறோம் ஆண்டவரே. हम आपको धन्यवाद ஐயா உம்முடைய देते हैं பிள்ளைகளுக்காக நாங்கள் हम ஜெபிக்கிறோம். आपके बच्चों के लिए இந்த प्रार्थना करते ஆராதனை हैं வேளையில इस आराधना के இந்த समय பிள்ளைகளை விடும்படியாக ஜெபிக்கிறோம். आप अपने बच्चों के साथ रहिए பேசும்படியாக ஜெபிக்கிறோம். उनसे बातें சரீர कीजिए பலவீனங்கள் இயேசுவே நாமத்தில் மாறும்படியாக ஜெபிக்கிறோம். शरीर की कमजोरता दूर हो எல்லா जाए கவலைகள் மாறும்படியாக ஜெபிக்கிறோம். सारी चिंताएं दूर हो எல்லா जाए உபத்திரங்கள் எல்லாம் மாறும்படியாக ஜெபிக்கிறோம். सारी तकलीफें दूर हो जाए இந்த வியாதியோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு जो बीमारी में எல்லா है வியாதியை மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம். सारे बीमारी को दूर நான் ஒரு कीजिए பரிகாரிய கர்த்தர். मैं ही तेरा इलाज அப்பத்தை करूंगा தண்ணீர் ஆசீர்வதிப்பேன். मैं तेरी रोटी और जल को आशीष வியாதியை दूंगा விளக்க வேண்டி சொன்னீங்களே ஐயா. सारे रोगों को तुझसे दूर எல்லா करूंगा। வியாதியை விளக்கும்படியாக ஜெபிக்கிறோம். सारे रोग से दूर இயேசுவின் रखिए நாமத்தினால यीशु के नाम से இரத்தத்தின் வல்லமையினால आपके लहू के இந்த பிள்ளைகள் सामर्थ्य மேல से வல்லமை இறங்கும்படியாக ஜெபிக்கிறேன். आपके बच्चों पर सामर्थ्य आए விடுதலையோடு ஆராதிக்கணும் ஐயா. छुटकारे के साथ आराधना விடுதலையோடு करना है பிள்ளைகள் துதிக்கணும் ஆண்டவரே. छुटकारे से आपको स्तुति உம்முடைய करना है கிருபையினால பிள்ளைகளை முடிசூட்டும்படியாக आपके ஜெபிக்கிறேன். अनुग्रह से नहीं घेर लीजिए சத்துருவின் வல்லமைகள், शत्रु की सामर्थ्य மந்திரतंत्र ஆவிகள், सारे जादू टोना की பில்லிசூனி आत्मा ஆவிகள், सारे जो टोना की आत्मा சரீரத்தில் है அடிக்கடியா வருகிற பலவீனங்கள், शरीर में बार-बार आने वाली बीमारियां குடும்பத்தில் இருக்கிற சமாதான குறைச்சல்களை परिवार को बिगाड़ने वाली शांति को இயேசுவின் நாமத்தினால यीशु मसीह के नाम இந்த से காலை வேளையில इस सुबह के समय நிர்மலமாக்கி हम ஜெபிக்கிறோம். दूर करते हैं ஒவ்வொரு प्रभु। வீட்டுக்குள்ளாக हर एक के घर के ஒவ்வொரு अंदर பிள்ளைகளும் நம்முடைய தேவன் நல்லவர். हमारा
परमेश्वर अच्छा है। அவனை நோக்கி பார்க்கும் போதெல்லாம், जब कभी उसकी ओर देखते हैं, அவருடைய முகத்தை பார்க்கும் போதெல்லாம் जब कभी उसके चेहरे को देखते நம்மளை हैं, வெட்கப்படுத்துகிற தேவன் அல்ல. वो हमें कभी शर्मिंदा नहीं होने நம்முடைய देता। முகத்தை பிரகாசிக்க பண்ணுகிற वो தேவன். हमारी चेहरा को प्रकाशित ஐயோ करता நான் है। வெட்கப்பட்டு போய் விடுவேனோ, मैं शर्मिंदा हो जाऊंगा क्या? ஐயோ கர்த்தர் என்னை கைவிட்டு விடுவாரோ, परमेश्वर मेरा हाथ छोड़ देगा இந்த क्या? கலக்கத்தோடு நின்று கொண்டிருக்கிறீர்களா? ऐसा आप चिंतित में हैं क्या? இந்த வாரத்துல इस हफ्ते में கர்த்தர் உங்கள் முகத்தை பிரகாசிக்க பண்ணுகிற தேவன். परमेश्वर आपको प्रकाशित உங்களை करेगा, ஆண்டவர் உயர்த்துகிற தேவன். आपको ऊंचा அவருடைய करेगा, பலத்த கைக்குள்ளாக उसके बलवंत நீங்கள் हाथों அடங்கி में இருக்கும்படியாக आप छिपे रहने के கர்த்தர் लिए உங்களை எதிர்பார்க்கிறார். परमेश्वर यही आपसे உங்களை चाहता நீங்க है। தாழ்த்தி நீங்க செபிங்க. आप अपने आप को ஆண்டவரே झुकाइए, இந்த குடும்பத்தை உயர்த்து ஆண்டவரே. मेरे परिवार को ऊंचा இந்த कीजिए, குடும்பத்தை प्रभु। ஆசீர்வதியும் ஆண்டவரே. मेरे परिवार को आशीष இந்த कीजिए, குடும்பத்தில் प्रभु। நன்மைகள் கடந்து வரட்டும் ஆண்டவரே. मेरे परिवार में परमेश्वर भलाई आने இந்த दीजिए, குடும்பத்தில் ஆசீர்வாதம் கடந்து வரட்டும் என்று சொல்லி मेरे परिवार में आशीष मिलते தேவனை रहो। நோக்கி நீங்க பாருங்க. आप प्रभु की ओर உங்க देखिए, பாரத்தை கர்த்தர் அறிந்திருக்கிறார். अपना बोझ प्रभु जानता உங்க है, கவலைகளை அறிந்திருக்கிறார். आपकी चिंता को वो உங்க जानता துக்கங்களை है, எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். आपको दुख को वो जानता இந்த है। காலை வேளையில इस सुबह के समय எல்லாவற்றையும் கர்த்தர் மாத்திர வல்லமை உள்ளவர். सब कुछ बदलने में सामर्थ्य है। இருக்கிற இடத்திலேயே जहाँ पर आप बैठे हो, நாம் தேவனை நோக்கி நம்ம हम பார்க்கலாம். परमेश्वर की ओर நாம் देखें, செபிக்கலாம். हम प्रार्थना करें। எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். हमसे अधिक प्रेम कर रहे हैं पिता, आपको இந்த धन्यवाद। ஆராதனை பங்கு கொண்டு இருக்கிற ஒரு பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். इस आराधना में भाग लिए हुए आपके बच्चों को हम प्रार्थना करते கடந்த हैं। வாரம் முழுவதும் பிள்ளைகளை பாதுகாத்தே, पिछले हफ्ते पूरा आपने संभाला, பிள்ளைகளுடைய தேவைகளை சந்தித்தே, आपने अपने बच्चों को अपनी जरूरतों को पूरा किया, எந்த விதமான பலவீனங்கள் இல்லாதபடிக்கு, कोई भी प्रकार की कमजोरी ना होते हुए, ஆபத்துகள் வராதபடிக்கு विपत्तियां ना आते இந்த हुए, பிள்ளைகளை பாதுகாத்தீர் உமக்கு ஸ்தோத்திரம். आपने अपने बच्चों को संभाला, इसके लिए धन्यवाद। ஆராதனை வேளையோடு பேசினீர் உமக்கு நன்றி. आराधना के समय आप हमसे बात किया, உம்மை धन्यवाद। நாங்கள் உயர்த்தணும் ஆண்டவரே. हम आपको ऊंचा करते हैं இன்னும் உயர்த்தி எங்களுக்கு உம்மை துதிக்க எங்களுக்கு கிருபைகளை தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். और हम आपको ऊंचा करके आपको स्तुति करें, मदद कीजिए। தொடர்ந்து நடக்கிறதான ஒவ்வொரு பகுதியை கரம் கூட இருக்கட்டும். लगातार छूने वाले हर एक भागों को आपके हाथों में देखते இந்த हैं। பிள்ளைகளை உயர்த்துவீராக. आप अपने बच्चों को ऊंचा இந்த कीजिए। பொல்லாத உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். बुराई संसार में हम लोग जी रहे இந்த हैं, பிள்ளைகளுக்கு கூட பாதுகாப்பு இருக்கட்டும். आपके बच्चों के साथ रक्षक रहे, இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் इस्राएल का रक्षक உறங்குவதும் இல்லை. ना सोएगा உங்கள் வசனத்தின்படியாக और न ऊँघेगा वचन के ஆண்டவரே, अनुसार। எங்களை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். आप अपने बच्चों को रक्षक कीजिए, தேவனுடைய கரத்துக்குள்ள எங்களை தாழ்த்துகிறோம். अपने बच्चों के हाथों में छिपाइए, உம்முடைய நாமம் மாத்திரம் உயர்த்தப்படட்டும். केवल आपके नाम की महिमा हो, ஆசீர்வதியும். आशीष कीजिए। இயேசுவின் மூலம் ஜெபங்களும் ஜீவனும் நல்ல பிதாவே. यीशु मसीह के नाम से मांगते हैं पिता, आमेन। आमेन। परमेश्वर के बड़ी नाम की महिमा को आज हम लोग भजन संगीता 27 का हम ध्यान करने जा रहे हैं। सभी अपने बाइबल लीजिए और खोलिए भजन संगीता 27, 670वां पेज नंबर। इस भजन संगीता दाऊद का भजन है और इस भजन संगीता में 1 से लेकर 14 तक वचन बताया गया है। तो हम इसमें देखा जाए तो दाऊद ने जिस तरह पाया हुआ आत्मिक का रहस्य को और जयवंत को, जिस तरह उसने परमेश्वर का भजन गाया है, उसका वर्णन इस अध्याय में लिखा गया है। तो हम पढ़ेंगे जिस तरह इस अध्याय को हम 3 भाग में डिवाइड करते हैं। तो पहला हम देखेंगे तो दाऊद परमेश्वर पर रखा हुआ एक विश्वास को हम देखेंगे। पहला से लेकर 3 वचन तक है दाऊद ने परमेश्वर पर पूरी तरह रखा हुआ विश्वास। और दूसरा हम देखेंगे 14 वचन से लेके और 7वां वचन तक हम लोग देखेंगे तो दाऊद जो था परमेश्वर के भवन पर प्यासा हुआ था, परमेश्वर के भवन के ऊपर उसको इतना प्यास था, वो वहाँ पे वर्णन किया गया है। तीसरा भाग में देखेंगे तो 7वां वचन से लेकर 14 वचन तक देखेंगे तो दाऊद ने परमेश्वर से प्रार्थना किया है, विनती किया है, क्या क्या विनती किया है, क्या प्रार्थना किया है करके हम लोग आज हम देखेंगे। तो पहला हम देखते हैं कि परमेश्वर पर दाऊद का एक विश्वास था। दाऊद हमेशा परमेश्वर पर भयंकर विश्वास रखता है। जो वो विश्वास मनुष्य पे नहीं कर सकते, उतना विश्वास वो अपने परमेश्वर पर किया है। तो क्या विश्वास किया है? पहला वचन हम पढ़ेंगे तो यहोवा परमेश्वर मेरी ज्योति और मेरा उद्धार है, मैं किससे डरूं? यह मेरे जीवन का दृढ़ गढ़ है, ठहरा है, मैं किसका भय खाऊं?
पहला उसने यही कहता है, पहला उत्तर भी दिया है, साथ में प्रश्न भी कहता है कि परमेश्वर मेरा ज्योति है, तो मैं काहे के लिए किसी से डरूं और क्यों मैं दूसरे के साथ भय खाऊं करके यहाँ पे लिखा है। दूसरा वचन में, जब कुकर्मियों ने मुझे सताने और मुझसे बैर रखते हैं, मुझको खा डालने के लिए मुझ पर चढ़ाई करते हैं, तब वे ही ठोकर खा के गिर पड़े। चाहे सेना भी मेरे विरुद्ध छावनी डाले तो भी मैं न डरूंगा। चाहे मेरे विरुद्ध लड़ाई उठ पाए, उस दशा अटन जाए, उस दशा से मैं हिया बांधे निश्चित रहूंगा। इन तीनों वचन में हम देखेंगे तो वो पूरी तरह से परमेश्वर के ऊपर दृढ़ विश्वास रखा है। वो कहता है कि चाहे पूरे छावनी या जितने भी उसके विरुद्ध उसके आए तो भी वो क्या कहता है कि मैं हिया बांधे निश्चिंत रहूंगा। क्या हम ऐसा कर सकते हैं क्या? चारों बाजू तकलीफ आए, चारों बाजू परेशान आए, चारों बाजू हमें मुश्किलें आए, क्या हम दाऊद के समान कह सकेंगे क्या कि मैं मेरे परमेश्वर पर विश्वास रखता हूँ, मैं हिया बांधे हुए निश्चिंत रहूंगा करके हम कह सकते हैं क्या? जरा हम सोच के देखना है कि यहाँ पे दाऊद यही कहता है कि मेरा परमेश्वर मेरा ज्योति है और मेरा उद्धार है। इतना बड़ा परमेश्वर रहते हुए मैं काय के लिए दूसरे मनुष्य के लिए, काय के लिए मेरे शत्रुओं से मैं क्यों डरूं करके कहता है। चाहे जितने जन उसको खा डालने जैसा आए, मनुष्य जैसा लड़ाई करने आते समय देखेंगे, ऐसा मारपीट करने के आते समय ऐसा आता है कि जैसे कि हमें मार डालेगा, उतना भयंकर हमारे सामने आता है। लेकिन अगर परमेश्वर हमारे संग है तो वो लोग कुछ नहीं कर पाएंगे। दूसरा वचन में लिखा है तो वे ही ठोकर खा के क्या हो जाते हैं, गिर पड़ते हैं। हमारे विरुद्ध जो भी आते हैं, वचन में लिखा है कि वो सात मार्ग में क्या हो जाएंगे, चले जाएंगे। तो उतना भरोसा उसने विश्वास से परमेश्वर पर दाऊद ने रखा है। दूसरा भाग में हम देखेंगे तो दाऊद का एक प्यासा था। क्या प्यासा था? उसने क्या मांगा? देखो, मैंने एक वर मैंने यहोवा से मांगा, उसी से यत्न में लगा रहूंगा कि मैं जीवन भर यहोवा के भवन में रहने पाऊँ, जिससे यहोवा की मनोरथा पर दृष्टि लगाए रहूं और उसके मंदिर में ध्यान किया करूं। दाऊद कहता है कि मैं परमेश्वर से एक वर मांगा है। क्या मांगा है उसने? कि वो परमेश्वर के भवन में ही सदा रहने पाऊं। पता है परमेश्वर के भवन में क्या क्या आशीष मिलती है, उसमें नीचे भी लिखा गया है, देख सकेंगे हम लोग। लेकिन दाऊद का एक चाहत देखिए, उसका एक चाहत था परमेश्वर का एक भवन, परमेश्वर के भवन में रहने के लिए उसे बहुत सारी चाहतें थी। क्यों वो चाहता है? पता है, क्योंकि 5वें वचन में लिखा है विपत्ति से उसने क्या रखता, अपने मंडप में छिपा रखता है। और कहा गया है कि वो अपने तंबू में गुप्त स्थान में मुझे छिपा लेगा। देखिए कितना बीमारी इस दुनिया में फैल रही है, अपने एरिया में फैल रही है, अगल बगल इर्द गिर्द में फैल रही है। परमेश्वर हमें क्या करके रखा है? हमें छिपा के रखा है। क्यों? पता है, हम सब चाहते हैं कि परमेश्वर के भवन में रहने वालों को, परमेश्वर के भवन के प्यासे में रहने वालों को, प्रभु के लिए ठहरने वालों को वो परमेश्वर क्या करता है? छिपाए रखता है। कहाँ पर? वो भी मंडप पर हमें छिपाए रखता है। और कहा 6वां वचन में कहा है कि अब मेरा सिर मेरे चारों ओर के शत्रुओं से ऊंचा होगा और मैं यहोवा के तंबू में जय जयकार के साथ बलिदान चढ़ाऊंगा और उसका भजन गाऊंगा। दाऊद का काम ही है भजन गाना। हम कभी खुश रहते हैं, आनंदित रहते हैं, तब हम भजन गाते हैं। लेकिन दाऊद हर समय ये भजन संगीता मोस्टली वही भजन गा कर, उसके दर्द को कह कर, परमेश्वर की स्तुति कहकर, धन्यवाद देकर उसने भजन लिखा है। इसीलिए कहता है कि मैं परमेश्वर को जय जयकार करूँगा। क्यों जय जयकार करूँगा? क्योंकि मैंने परमेश्वर के भवन में रहने के लिए परमेश्वर से क्या मांगा? एक वर मांगा। आज अगर हम परमेश्वर के पास प्रार्थना करने बैठेंगे तो हम क्या मांगेंगे? हम सब सोच के देखिए, हम क्या मांगेंगे? अपने ही जरूरत के लिए, अपने चीज़ों के लिए हम मांगेंगे। लेकिन दाऊद कुछ अपने लिए नहीं मांगा। वो कहता है कि मैंने एक ही वर मांगा ताकि मैं उसके भवन पर मैं क्या करूं? ठहरा रहूं। तीसरा भाग में हम देखते हैं कि दाऊद परमेश्वर से प्रार्थना करता है। एक बड़ी प्रार्थना ये कहता है कि 10वें वचन में देखेंगे कि मेरे माता और पिता ने तो मुझे छोड़ दिया है, परंतु यहोवा मुझे संभाल लेगा। दाऊद का एकदम
दाऊद एकदम लास्ट बेटा है अपने घर में। तो दाऊद हमेशा किधर रहता है? वो अपने चरवाह को चलाने के लिए जंगल में, खेत में, सब बाहर ही रहता है। उसको ऊपर ध्यान करने वाला कोई नहीं है, उसको पूछताछ करने वाला कोई नहीं है। क्या तू खाना खाया? तुझे कुछ चाहिए? तेरी क्या ज़रूरत है? ऐसा सब पूछने वाला दाऊद के लिए कोई नहीं है। तो इसीलिए दाऊद कहता है कि ये 9वां वचन में देखो, अपना मुख मुझसे न छिपा, अपने दास को क्रोध करके न हटा, तू मेरा सहायक बना है। हे उद्धार करने वाला परमेश्वर, मुझे त्याग न दे, मुझे छोड़ न दे। क्यों कहता है ऐसा? क्योंकि उसको माता पिता ने उसको छोड़ दिया है। परंतु परमेश्वर तू मुझे संभाल करके परमेश्वर से क्या करता है? विनती करता है। आज दुनिया में देखेंगे तो बहुत कठोर दिल दुनिया में बन चुका है। बहुत सारे न्यूज़ हम लोग पढ़ते हैं, कैसे अपने बच्चों के साथ व्यवहार करते हैं, कैसे अपने बच्चों को लोग देखभाल करते हैं। आज बच्चे को ऊपर कुछ दया किसी पे नहीं है, अपने ही मनमानी से रहते हैं, अपने ही अभिलाषा के कारण, अपने ही पसंद के कारण, अपने ही जो चाहत के कारण लोग बच्चे को ऊपर ध्यान नहीं देते। अपने पैदाशी बच्चों को ऊपर क्या क्या वो लोग क्या हालत करते हैं, क्या क्या उनके साथ व्यवहार करते हैं, हम न्यूज़ में पढ़ते हैं, हम ध्यान करते हैं। तो देखिए, तो ऐसा दुनिया में रहने वाले, उस स्थिति में रहने वाले बच्चे लोग भी ये सोचना चाहिए कि दुनिया के माता पिता एक तरफ रहेगा तो भी एक दिन वो लोग क्या करते हैं? हाथ छोड़ देते हैं। लेकिन परमेश्वर हमारा हाथ कभी नहीं छोड़ता। दाऊद इसमें एक ही मुख्य कहता है कि परमेश्वर मेरा हाथ नहीं छोड़ता। क्यों? क्योंकि माता पिता ने छोड़ दिया है, लेकिन परमेश्वर ने मुझे नहीं छोड़ेगा, मुझे संभालेगा करके वो परमेश्वर से क्या करता है? विनती करता है। दूसरा कहा गया है कि ये हुआ अपनी मार्ग से मेरी अगुवाई कर, और कहता है कि मुझे जिस मार्ग में चलना है, कौन से जगह पे मुझे चलना है, मुझे अगुवाई कर, मुझे सिखा। मुझे सिखाने वाला कोई नहीं है, मुझे बताने वाला कोई नहीं, मुझे समझाने वाला कोई नहीं है। हे परमेश्वर, आप मुझे सिखाओ कि मैं कौन से रास्ते में चलूँ, मुझे अगुवाई कर। क्योंकि यहाँ वहाँ देखो, मुझे सारा रास्ता बंद दिखाई दे रहा है, मुझे सही रास्ता कुछ नहीं दिखाई दे रहा है। इसीलिए आप मुझे क्या करो? मेरी अगुवाई कर। और उतना ही नहीं, मुझको मेरी सताने वालों की इच्छा पर न छोड़। और नीचे लिखा है, यदि मुझे विश्वास न होता कि जीवितों पृथ्वी पर यहोवा की भलाई को देखूंगा तो मैं मूर्छित हो जाता। इसमें लिखा है कि जो विश्वास न होता कि जीवित पृथ्वी पर यहोवा की भलाई को देखे। आज दुनिया में भलाई देखने वाला तो बहुत ही कम है। तो वही कहता है दाऊद, बहुत इसके लिए मैं क्या हो जाता हूँ? कभी कभी मूर्छित हो जाता हूँ। परमेश्वर, ये दुनिया में भलाई देखने के लिए हमें नहीं मिल रहा है। इतना उपद्रव है हमारे देश में, हमारे यहाँ पर, मेरे इर्द गिर्द पर, मेरे सताने वाले अपनी इच्छा पर कृपा करके मुझे न छोड़ करके परमेश्वर से विनती करता है। आखिरी में देखेंगे तो यहोवा की बाट जोता रहे, यह बाण और हृदय, और तेरा हृदय दृढ़ रहे। हाँ, यहोवा की ही बाट जोता रहना करके दाऊद कहता है। दाऊद किसे कहता है? अपने ही मन से कहता है। दाऊद हमेशा अकेला रहता है। वो हर समय परमेश्वर को तो धन्यवाद स्तुति करता तो है, लेकिन वो अपने मन को खुद ही हिम्मत करा देता है, अपने मन को वो ही तसल्ली देता है, क्योंकि तसल्ली देने वाला तो कोई नहीं है उसको। तो इसीलिए वो कहता है, अपने मन से ही कहता है, यहोवा की बाट जोता रहे, तो ठहर के रहे। और क्या करना? यह बाण, हृदय को क्या मत ढीला मत छोड़ना, क्योंकि यहोवा की बाट जोएगा, जितना इंतजार करेगा उतना हमें क्या मिलता है? आशीष करता है। यही हमारे जीवन पे नहीं हो पाता है। हम कोशिश करें, परमेश्वर के लिए इंतजार करके देखें, जल्दी से परमेश्वर एक बड़ा काम हमारे जीवन में करेगा। तो आज भी हम देखेंगे कि कितना मुश्किल चल रहा है, मुश्किल का दुनिया हो चुका है। हमारे काम का प्रॉब्लम है, पढ़ाई का प्रॉब्लम है, हर जगह तकलीफ है। तो परमेश्वर के सामने हम लोग क्या करेंगे? थोड़ा इंतज़ार करेंगे, अपना हृदय को थोड़ा संभालेंगे, हम लोग निराश ना होंगे, हिम्मत से रहेंगे। जितना हम इंतज़ार करके प्रभु से प्रार्थना करेंगे, तो शीघ्र ही परमेश्वर सारा द्वार क्या करेगा? खुलेगा। तो हम लोग आज 3 प्रकार के कार्य देखे कि दाऊद परमेश्वर पर विश्वास किया और भवन पर उसका प्यासा था। उतना ही नहीं, तो दाऊद
प्रार्थना करता था, परमेश्वर से विनती करता था कि हर एक शत्रुओं से, हर एक सताने वालों से और मुझे अच्छी अगुवाई करने के लिए परमेश्वर मुझे संभाल करके वो परमेश्वर से विनती किया। इस वचनों के अनुसार प्रभु हम सबको आशीष करें। आइए हम प्रार्थना करें। धन्यवाद प्रभु जी, इन वचनों के द्वारा प्रभु अपने बच्चों को आप आशीष कीजिए। जिस तरह दाऊद के समान परमेश्वर आप पर विश्वास करने, आपके भवन के प्यासे में रहने के लिए, परमेश्वर हर समय आपसे विनती करने वाले बच्चे बनने के लिए मदद कीजिए। जल्दी से जल्दी परमेश्वर आप एक बड़ा कार्य करेंगे करके हम जानते हैं प्रभु जी। आपने परमेश्वर हिया बांध कर दृढ़ रहने के लिए हमें मदद कीजिए। अपने आप को संभालने के लिए प्रभु जी हमें मदद कीजिए। सारा आदर महिमा गौरव आपको देते हैं प्रभु यीशु मसीह के नाम से मांगते पिता, आमीन। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर के पवित्र नाम की महिमा हो। நாம் இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக கடந்து செல்லுவோம். हम अभी परमेश्वर के वचन की ओर बढ़ेंगे। கர்த்தர் நம்மோடு இந்த நாட்கள்ல பேசுவாராக. परमेश्वर इन दिनों में हमसे बातें करे। உண்மையாகவே இந்த வசனத்தின் மூலமா கர்த்தர் உங்களை உயிர்ப்பிப்பாராக. सच्चाई के साथ इस वचन के द्वारा परमेश्वर आपको जिलाएगा। ஆண்டவருடைய வார்த்தை வல்லமை உள்ளது. परमेश्वर की वचन सामर्थ्य है। ஆண்டவருடைய வார்த்தையின் மூலமாக கர்த்தர் நம்மளை நம்மோடு பேசுகிறவர். परमेश्वर अपने वचन के द्वारा हमसे बातें करता है। இன்றும் கர்த்தர் நம்மளோடு பேசுவாராக. आज भी परमेश्वर आपसे बातें करेगा। உங்க யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். आप सबको यीशु के नाम से बधाइयां देते हैं। நீங்க ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று கர்த்தருக்குள்ளாக நான் ஜெபிக்கிறேன். आप सब आशीषित रहने के लिए परमेश्वर में हम प्रार्थना करते நீங்கள் हैं। சுகமா இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். आप सुखित रहना ही परमेश्वर भी चाहता है। கர்த்தர் அப்படியே உங்களை நடத்துவாராக. परमेश्वर उस तरह से आपको चलाएगा। நீங்க எதை குறித்து நீங்க கலங்கக்கூடாது. आप किसी के बारे में चिंता नहीं होना है। எந்த காரியத்தை குறித்து நீங்க பயப்படாதபடிக்கு किसी के बारे में न डरते हुए கர்த்தர் உங்களை பலப்படுத்தி परमेश्वर आपको बलवंत உங்களை करके பாதுகாத்து உங்களை வழிநடத்துவார். आपको संभाल कर वो चलाएगा। சரியா? சந்தோஷமா வசனத்தை கேட்போமா? इसलिए आनंद के साथ परमेश्वर के वचन को கர்த்தர் सुनेंगे। உங்களை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर आप सबको आशीष करेगा। நாம் கர்த்தர் வசனத்தை கடந்து हम செல்லுவோம். वचन की ओर बढ़ेंगे। நீதிமொழிகள் नीति वचन की पुस्तक அதிலே 17ஆம் அதிகாரம் उसमें 17वां अध्याय 22வது வசனம். और उसका 22वां वचन। நீதிமொழிகள் नीति वचन 17ஆம் அதிகாரம் 17वां अध्याय 22வது வசனம். उसमें 22वां वचन। நான் தமிழ்ல முதலாவது படிக்கிறேன். पहले तमिल में पढ़ेंगे, பிற்பாடு இந்தியில படிக்கலாம். फिर उसे हिंदी में पढ़ेंगे। மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம், முறிந்த ஆவியோ எலும்புகளை உலர பண்ணும். मन मन का आनंद अच्छी औषध है, परंतु मन के टूटने से हड्डियां सूख जाती है। பிரைஸ் அல்லாஹ். हालेलुया। நல்ல ஒரு வசனம் இங்கே எழுதப்பட்டு சொல்லப்பட்டு இருக்கிறது. अच्छा एक वचन यहाँ पर लिखा गया है। மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம் என்று சொல்லப்படுகிறது. मन की आनंद अच्छी औषध है, முறிந்த ஆவியோ लेकिन जो टूटा हुआ मन எலும்புகளை உலர பண்ணும். जो हड्डियों को सुखा देती है। இன்றைக்கு இந்த வசனத்தின் தலைப்பு என்னன்னு பார்க்கும் பொழுது आज इस वचन की हेडलाइन क्या है देखेंगे तो மனமகிழ்ச்சி ஒரு ஔஷதம், मन की आनंद एक औषध है, இல்ல மருந்து என்று சொல்லலாம். नहीं तो एक दवा कह सकते हैं। சாலமோனாகிய ஞானி सुलोमन ज्ञानी இந்த நீதிமொழியில எழுதும்போது சொல்லுகிறார், इस नीति वचन में लिखते समय कहता है மனமகிழ்ச்சி நல்ல ஒரு ஔஷதம், मन की आनंद अच्छी एक औषध है, முறிந்த ஆவியோ लेकिन टूटा हुआ मन எலும்புகளை உலர பண்ணும். हड्डियों को वो सुखा देती है। பிரைஸ் அல்லாஹ். हालेलुया। ஹalleluya. हालेलुया। ஔஷதம் என்று சொல்லும் பொழுது औषध ऐसा कहेंगे तो அது அருமருந்து என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. वो एक दवाई ऐसा कहा जाता है। அது தெய்வீக ஆரோக்கியத்தை தரும். वो जो स्वर्गीय जो आरोग्य को हमें देता அது है, மருந்து என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. वो दवा करके कहा गया है। இது எல்லா நோய்களையும் நீக்கி ये सारी बीमारियों को हटाकर நமக்கு அது சுகத்தை அது கொடுக்கிறது. हमें वो अच्छा सुख देता है। பிரைஸ் அல்லாஹ். हालेलुया। நீங்க இன்னைக்கு நீங்க பார்க்கும் பொழுது अगर आज आप देखेंगे तो இன்றைக்கு இந்த கொரோனா வைரஸ் இன்றைக்கு பாதிக்கப்பட்டு கொரோனா வைரஸ் இன்றைக்கு அதிகமாக பரவி கொண்டு இருக்கிறது. आज ये कोरोना वायरस जो है अधिक रीति से फैल रहा है। இந்த வைரஸ் எப்படியாவது சோதரம் அதை கட்டுப்படுத்தும்படியாக इस वायरस को कैसे भी अपने काबू में लाने के लिए, இந்த வைரஸை எப்படியாவது அழிக்கும்படியாக इसे कैसे भी नाश करने के लिए இன்றைக்கு உலக நாடுகள் போராடி கொண்டு இருக்கிறது. आज सारे संसार के सारे देश में संघर्ष चल रहा है। ஒவ்வொரு நாடுகளும் हर एक देश में இந்த வைரஸை அழிக்கும்படியாக इस वायरस को नाश करने के ஒரு लिए மருந்தை கண்டுபிடிக்கும்படியாக ஒரு தடுப்பூசியை கண்டுபிடிக்கும்படி போராடி கொண்டு एक இருக்கிறார்கள். दवा खोजने के लिए या एक वैक्सीन खोजने के लिए मेहनत कर रहे हैं। ஆனால் இதுவரைக்குமாக लेकिन अभी तक ஒரு சரியான कोई ठीक सा மருந்தோ कोई दवा தடுப்பூசியோ या वैक्सीन இன்னும் கிடைக்கவில்லை. अभी तक नहीं मिला है। விஞ்ஞானிகள் போராடி கொண்டு இருக்கிறார்கள். विज्ञानी लोग
लोग हैं इसमें संघर्ष कर रहे हैं, மருத்துவர்கள் பிரயாசப்பட்டு கொண்டு जो இருக்கிறார்கள். डॉक्टर्स है इसमें प्रयास कर இந்த रहे हैं, வியாதி எப்படியாவது மாற ये வேண்டும், बीमारी कैसे भी बदलना है, ஜனங்கள் எப்படியாவது பாதுகாக்க வேண்டும் लोग कैसे भी सुरक्षित रहना है, என்று உலகமே இன்றைக்கு போராடி கொண்டு ऐसा இருக்கிறது. पूरा संसार आज संघर्ष कर रहा ஆனால் है, நம்முடைய வேதவசனம் சொல்லுகிறது लेकिन हमारा पवित्र वचन कहता ஒரு है நல்ல ஒரு மருந்தை குறித்து இந்த கர்த்தர் நம்மோடு பேசிக் கொண்டு இருக்கிறார். अच्छी एक औषध के बारे में परमेश्वर आज हमसे बातें மன करेगा। மகிழ்ச்சி நல்ல மருந்துன்னு சொல்லப்பட்டு मन இருக்கிறது. की आनंद ही अच्छी औषध है करके कहा गया है। மெடிக்கல்ல ஏகப்பட்ட மருந்துகள் கிடைக்கலாம். मेडिकल में देखेंगे तो बहुत सारी दवाई मिल सकती है, சோத்ரம் ஏகப்பட்ட மருந்துகளை வைத்திருப்பார்கள். वहाँ पर अधिक से अधिक दवाई को रखा ஆனா जाता है, தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் लेकिन परमेश्वर के लोग आप और हमको மன மகிழ்ச்சி நல்ல ஒரு ஔஷதம் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. हमारे लिए मन की आनंद अच्छी औषध है करके कहा गया சோத்ரம் है। எப்பொழுதும் மன மகிழ்ச்சியோடு காணப்படும் பொழுது हमेशा अगर आनंदित हम रहे तो நம்முடைய வாழ்க்கையில हमारे जीवन में அது பெரிய ஒரு மருந்தாக இது वो காணப்படுகிறது. एक बड़ी औषध बनकर वो कार्य करेगा। வேதம் சொல்லப்பட்டு இருக்கிறது पवित्र वचन में कहा गया மன है, மகிழ்ச்சியா இருக்கிறவன் मन की आनंद के साथ रहने அவன் वाला முகமலர்ச்சியா இருப்பான். वो उसके चेहरे में कुशल के साथ எந்த रहेगा। ஒரு மனுஷன் மன மகிழ்ச்சியா காணப்படுகிறானோ जो भी एक मनुष्य आनंद के साथ रहता அவனுடைய है முகத்துல ஒரு மலர்ச்சி காணப்படும். उसके चेहरे में अच्छा एक कुशल दिखाई ஏன் देगा। அவனுக்கு போராட்டம் இல்லையா? उसके कोई संघर्ष नहीं है ஏன் क्या? அவனுக்கு கலக்கங்கள் இல்லையா? उसके जीवन में कुछ वेदना नहीं ஏன் है அவனுக்கு क्या? உபத்திரங்கள் இல்லையா? उसके जीवन में उपद्रव नहीं है क्या? எல்லாம் இருக்கும். सब कुछ होगा, ஆனா அதன் மத்தியிலும் கூட लेकिन उसके बीच में भी நீங்க சில பேரை பார்க்கும் பொழுது आप अगर कुछ लोगों को देखेंगे எப்பொழுதும் तो சிரித்துக் கொண்டே இருப்பார்கள். हमेशा हंसते रहेंगे, அவருடைய முகமானது उनकी चेहरा जो ஒரு है சிரிப்பு முகமாகவே காணப்படும். हमेशा आनंदित के साथ ही रहता है। கர்த்தர் கொடுக்கிறதான விசேஷித்தான கிருபை அது. परमेश्वर देने वाला विशेषित अनुग्रह அது है वो। விசேஷித்தான மருந்து वो அது. विशेषित दवा है वो। அப்ப ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் நாம் उद्धार पाए हुए परमेश्वर के लोग நம்ம से எவ்வளவுதான் வேதனைகள் இருக்கட்டும், हमें कितना ही वेदना हो, எவ்வளவுதான் கஷ்டங்கள் இருக்கட்டும், कितने ही कष्ट हो, எவ்வளவுதான் நெருக்கங்கள் இருக்கட்டும், कितने ही संघर्ष हो, எவ்வளவுதான் நம்முடைய பாடுகள் இருக்கட்டும், कितनी ही वेदनाएं हो, நமக்கு நல்ல ஒரு மருந்து மன மகிழ்ச்சி. हमारे लिए अच्छा एक दवा जो है मन की आनंद। ஹalleluya हालेलुया, ஹalleluya. हालेलुया। ஆண்டவர் அதைத்தான் விரும்புகிறார். परमेश्वर भी वही चाहता है। அதுதான் இன்னைக்கு சுகத்துக்கு நல்ல ஒரு மருந்து அது. आज सुख के लिए अच्छी एक दवा है அப்பொழுது वो। எப்பொழுது மகிழ்ச்சியாக இருக்க முடியும்? तो कब हम आनंदित रह सकते हैं? கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நாம் கடந்து வரும் பொழுது, मसीह यीशु के अंदर हम आते समय, சோதரம் நாம் அவருக்குள்ளாக நாம பிரகாசிக்கும் பொழுது, उसके अंदर हम प्रकाशित होते நாம் समय, அவருக்காக நம்ம வாழும் பொழுது, हम उसके लिए हम जीते समय, அவர்கள் எதை குறித்தும் கலக்க மாட்டார்கள். वो लोग जो है किसी के बारे में व्याकुल नहीं होते சோதரம் हैं। எந்த பாடுகளை குறித்தும் அத பெருசா எண்ண மாட்டார்கள். कोई भी संघर्ष के बारे में कुछ बड़ा नहीं அதை सोचते हैं। மேற்கொள்வதற்காக उससे जीतने के அந்த लिए பிரச்சனைகளை, उन समस्याओं அந்த பாடுகளை उन संघर्ष को அவர்கள் மனமகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு वो लोग मन की आनंद के साथ அதுல अपना மேற்கொள்ளும்படியாக उसमें जीतने के அவர்கள் लिए वो பிரயாசப்படுவார்கள். लोग प्रयास करते हैं। எந்த ஒரு மனுஷன் கிறிஸ்துவுக்குள்ளாக கடந்து வருகிறார்களோ, जो भी मनुष्य मसीह के अंदर आता है, கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ, मसीह को अपनाता है, அவருடைய வாழ்க்கையானது उनका जीवन जो है மனமகிழ்ச்சியாக அது காணப்படும். मन की आनंदित के साथ அதுவே रहता நமக்கு है। ஒரு பெரிய மருந்து சொல்லப்பட்டு वही இருக்கிறது. हमारे लिए बड़ा एक औषध है करके कहा गया है। Praise the Lord. हालेलुया। கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, सुनने वाले परमेश्वर के लोगों, நீங்களும் आप भी எந்த சூழ்நிலைகளிலும் कोई भी स्थिति में மனமகிழ்ச்சியா இருக்கும்படியாக, मन की आनंद के साथ रहने சோத்திரம் समय, சந்தோஷமா இருக்கும்படியாக खुशी के साथ रहने के கர்த்தர் लिए விரும்புகிறார். परमेश्वर चाहता அதுதான் है। உங்களுக்கு மருந்து, वही आपके लिए दवा है, அதுதான் உங்களுக்கு சுகம், वही आपके लिए सुख है, அதுதான் உங்களை பலப்படுத்தும். वही आपको बलवंत करेगा। நீங்க தேவ சமூகத்துல आप लोग परमेश्वर की समूह உங்கள் கவலைகளை, आपकी चिंताओं को, உங்கள் பாரங்களை आपके बोझ को, எல்லாவற்றையும் வைத்து விட்டு सब कुछ रख कर நீங்க மன மகிழ்ச்சியா காணப்பட आप வேண்டும். लोग मन की आनंद के साथ रहना है। ஹalleluya हालेलुया। ஹalleluya. हालेलुया। நெகேமியாவில் சொல்லப்பட்டு இருக்கிறது, नहम्याह की पुस्तक में कहा गया மன है, மகிழ்ச்சியா இருப்பது जो मन की आनंद के साथ உங்கள் रहना है, பலன் என்று சொல்லப்பட்டு तुम्हारा இருக்கிறது. बल है करके நம்முடைய कहा गया பலன் है। என்ன? हमारे बल क्या है? நாம் மன மகிழ்ச்சியா இருக்க हम வேண்டும். मन की आनंद के साथ रहना है। மன மகிழ்ச்சியா இருக்கும் பொழுது मन की आनंद के साथ அது रहते समय நமக்குள்ளாக हमारे ஒரு अंदर பெரிய பலன் எது கொண்டு வருகிறது. एक बड़ी बल को ले आती है। இந்த வாரத்துல, ये हफ्ते में, இந்த மாசம் முழுவதுமாக ये महीना पूरा கர்த்தர் உங்களை எதிர்பார்க்கிற காரியம் என்ன? परमेश्वर आपसे चाहने वाला कार्य நீங்க क्या மன है? மகிழ்ச்சியா இருக்க आप வேண்டும். लोग मन की आनंद के साथ அதுவே रहना है। உங்களுக்கு பெரிய மருந்தாக அது காணப்படும். वही आपके लिए एक बड़ी औषध है। ஆமென். हालेलुया। ஹalleluya. हालेलुया। நீங்க சந்தோஷமா இருக்கணும். आप लोग कुशल रहना है। சந்தோஷமா குடும்பம் நீங்க நடத்த வேண்டும். कुशल के साथ परिवार को चलाना நீங்க है। சந்தோஷமா நீங்க வீட்ல நீங்க இருக்க आप வேண்டும். लोग कुशल के साथ घर में रहना है। கர்த்தர் இதை விரும்புகிறார். परमेश्वर वही चाहता அதுவே है। நமக்கு பலன், वही हमारे लिए बल, அதுவே நமக்கு
ஔஷதம். वही हमारे लिए औषध। இந்த வேதவசனம் தெளிவாக என்று சொல்லுகிறது. ऐसा पवित्र शास्त्र ठीक रीति से कहता சரி, है। எவையெல்லாம் நல்ல ஔஷதம் என்று பார்க்கலாமா? क्या-क्या अच्छी औषध है ஒரு देखेंगे। மூன்று காரியத்தை एक 3 कार्यों को கர்த்தர் நமக்கு நம்மோடு ஒரு பேசுவாராக. परमेश्वर हमसे आज बातें करेगा। பரிசுத்த ஆவியானவர் துணையோடு கூட पवित्र आत्मा की सहायता के அவர் साथ நம்மோடு பேசுவாராக. वो हमसे बातें करेगा। சரி, எவையெல்லாம் நல்ல ஔஷதம்? तो कौन सी चीजें अच्छी औषध है? முதலாவதாக सबसे पहले ஞான முள்ளருடைய நாவு என்று சொல்லப்பட்டு जो இருக்கிறது. ज्ञानी है उसका जीव करके कहा गया है। நீதிமொழிகள் नीति वचन 12ஆம் அதிகாரம் 12वां अध्याय அதுல 18 சொல்லப்பட்டு இருக்கிறது. उसमें 18 में कहा गया है, பட்டய குத்துக்கள் போல பேசுகிறவர்களும் உண்டு. ऐसे लोग हैं जिनका बिना सोच विचार के बोलते हैं, ஞானமுடைய நாவோ ஔஷதம் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. परंतु बुद्धिमान से बोलने वाले लोग वही बड़ी औषध है करके कहा गया है। ஆமென். हालेलुया। முதலாவதாக सबसे पहले அதாவது ஞானமுடைய நாவு ஔஷதம் என்று சொல்லப்பட்டு जो இருக்கிறது. बुद्धिमान का जो बोलना है वही अच्छा एक औषध है करके कहा गया है। ஏதோ ஒரு நல்ல ஒரு மருந்து तो क्या अच्छी औषध है? ஞான முள்ளோடைய நாவு. जो बुद्धिमान की जो जुबान, நீங்க ஞானமுள்ளவர்களை பாருங்க, जो ज्ञानी लोगों को देखिए, கர்த்தருக்கு பயப்படுவர்களை பாருங்க. परमेश्वर के जो डरते हैं उनको देखिए। அவர்கள் वो लोग எதை பேசினாலும் कुछ भी बोले तो ஞானமாக பேசுவார்கள். बहुत ही ज्ञान के साथ அதாவது बोलते ஒரு हैं। வார்த்தைகளை பேசும் பொழுது, एक कुछ कार्य बोलते समय, ஒரு காரியங்களை அவர்கள் வெளியே பேசும் பொழுது एक कार्य को बाहर बोलते समय மிக கவனமாக பேசுவார்கள். बहुत ही ध्यान से बोलेंगे। ஏன்னு சொன்னால் क्यों करके ஒரு देखेंगे? வார்த்தை நம்ம வெளியே போட்டு விட்டால், एक कार्य को हम बाहर डाल दिए तो, இல்ல வெளியே நம்ம பேசி या விட்டால் बाहर हम बोल दिए அதை तो, மறுபடியும் உள்ள எடுத்துக்கொள்ள முடியாது. उसको फिर से हम अंदर नहीं ले அது सकते। பேசினது பேசுறதுதான். वो जो बोले हैं वो बोल दिए हैं। அப்ப ஞானமுடைய நாவு வந்து तो ज्ञानी का जो जुबान நல்ல है ஔஷதம் என்று சொல்லப்பட்டு वो இருக்கிறது. अच्छी औषध है करके कहा गया நாம் है। நல்ல வார்த்தைகளை, हम अच्छे कार्यों को, நல்ல கிருபைகளை अच्छी अनुग्रह को இந்த நாவுகள் மூலமாக பேசும் பொழுது, इस जीव से बोलते समय, நாம் பேசுகிறது மூலமாக हम जिससे हम बोलते हैं அது சுகத்தை இது கொண்டு वो வருகிறது. अच्छी सुख ले आती है। மற்றவர்களுக்கு உற்சாகத்தை கொண்டு வருகிறது. दूसरों के लिए वो अच्छा उत्साह ले आती है। மற்றவர்களை அது உயிர்ப்பிக்கிறது. दूसरों को वो जिलाती है। அவர்கள் பாரத்தோடு இருக்கும் वो பொழுது, लोग बोझ के साथ रहते அவர்கள் समय, கஷ்டத்தோடு இருக்கும் वो लोग பொழுது, कष्ट के साथ रहते समय, கைவிடப்பட்ட நிலைமையில காணப்படும் பொழுது, आज छोड़ दिया हुआ समय में रहते நாம் समय, ஞானமுள்ள உள்ளவர்களாக जो बुद्धिमान लोग के நாம் द्वारा பேசும் பொழுது, हम बोलते நாம் समय, பேசுகிற வார்த்தைகள் हम बोलने वाली जो कार्य அவர்களை है பலப்படுத்துகிறது. उनको वो बलवंत करता है। கிறிஸ்துவின் வழிகளை நடத்துவதற்கு, मसीह की जो राह में चलाने के लिए, தேவனை அறிவதற்கு परमेश्वर को जानने के लिए அது உதவுகிறது. वो मदद करता है। இந்த ஒரே நாவு தான் एक ही जुबान மற்றவர்களை சோர்வாகவும் பேசுவது உற்சாகப்படுத்தும். दूसरों को निराश में रहने वाले लोगों को उत्साह करती இந்த है। நாவுல இருந்து ये जुबान से ही ரெண்டு காரியம் வெளிப்படுகிறது. दो कार्य निकलती ஒன்று है। மனுஷனை அழிக்கிறது, एक जो मनुष्य को नाश करती है, இன்னொன்று மனுஷனை உயிர்ப்பிக்கிறது. दूसरा मनुष्य को वो जिलाती இது है। ஒரே நாவுல இருந்து தான் एक ही जुबान से ரெண்டு காரியங்கள் புறப்படுகிறது. दो कार्य निकलती है। அப்போ ஞானமுள்ளவருடைய உதடு வந்து तो ज्ञानी का जो जुबान है சோதரம் அது ஔஷதம் என்று சொல்லப்பட்டு वो இருக்கிறது. अच्छी औषध है करके कहा நம்முடைய गया है। நாவு வந்து எப்படி காணப்படுகிறது? आज हमारी जुबान किस तरह से है? நம்முடைய வார்த்தை வந்து எப்படி आज காணப்படுகிறது? हमारी बातचीत किस तरह से है? இன்னைக்கு கொஞ்சம் நம்ம சிந்தித்து பார்ப்போம். आज हम थोड़ा सोच कर देखेंगे। இன்னைக்கு நம்ம தேவ சமூகத்துல நம்ம கொஞ்சம் ஆராய்ந்து आज हम பார்ப்போம். परमेश्वर के सम्मुख में अपने आप को जांच कर சோதரம் देखेंगे। நான் யாரையா பேசி இருக்கிறேனா? हम किसी को कुछ बोले हैं क्या? என்னுடைய நாவினால் அவர்கள் சோதரம் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்களா? अपनी जुबान के द्वारा कुछ उनको हर्ट किए हैं என்னுடைய क्या? வார்த்தையினால் அவர்கள் உற்சாகப்படுத்தி या இருக்கிறார்களா? फिर अपनी जो बातचीत से वो लोग उत्साह हुए हैं? என்னுடைய வார்த்தையினால் சமாதானம் அடைந்து या இருக்கிறார்களா? हमारे बातचीत से वो समाधान पाए हैं? என்னுடைய வார்த்தையினால் அவர்கள் சமாதானம் இழந்து या फिर காணப்படுகிறார்களா? हमारी बातचीत से अपनी समाधान को खो दिए என்று हैं? நம்ம கொஞ்சம் நம்ம பார்க்க ऐसा வேண்டும். थोड़ा हम जांच कर அப்ப देखना है। ஞானமுள்ள பிள்ளைகள் तो ज्ञानी लोग जो அவர்கள் வந்து है वो लोग கவனமாக பேசுவார்கள். ठीक रीति से बातचीत करते हैं। அல்லேலூயா. हालेलुया। அப்ப இந்த ஞானம் எப்படி நமக்கு கிடைக்கிறது? ये ज्ञान किस तरह से हमें मिलता வேதத்துல है? சொல்லப்பட்டு இருக்கிறது. शास्त्र में कहा गया है கர்த்தருக்கு பயப்படுதலே परमेश्वर का डर ही ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லப்பட்டு ज्ञान இருக்கிறது. की आरंभ है कभी कहा गया மூட है। ஞானத்தையும் जो न बुद्धिमान है वो अपने ज्ञान को போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள். दूसरों की बातचीत को तुच्छ जानते அப்ப இந்த हैं। ஞானம் எப்படி கிடைக்கிறது? ये ज्ञान किस तरह से मिलता அது है? தேவனிடத்திலிருந்து கிடைக்கிறது. वो परमेश्वर की ओर से मिलता அது है। கர்த்தருக்கு
பயப்படன கிடைக்கிறது. वो परमेश्वर के डर से मिलता है। நாம் கர்த்தருக்கு பயப்படும் பொழுது, हम परमेश्वर का डर मानते அவருடைய समय, வழியிலே நடக்கும் பொழுது, उसके मार्गों में चलते समय, ஆண்டவருக்கு பயந்து வாழும் பொழுது, परमेश्वर के डर से हम जीते ஆண்டவர் समय, நமக்கு ஞானத்தை கொடுக்கிறார். परमेश्वर हमें ज्ञान देता है, அறிவும் புத்தியும் ज्ञान और बुद्धि। அவருடைய வாயிலிருந்து வேதம் சொல்லப்பட்டு उसकी இருக்கிறது. जुबान से आती है करके कहा गया அப்ப है। தேவனுக்கு பயப்படும் பொழுது तो परमेश्वर को डरते நாம் समय ஞானமாக நம்ம பேசுவோம். हम ज्ञान से बातें करेंगे। ஏன்னு சொன்னால் क्यों? நாம் தேவனுக்கு பயப்படும் பொழுது हम परमेश्वर का डर खाते समय நமக்குள்ளாக ஞானம் இருக்கிறது. हमारे अंदर एक ज्ञान आता है। Praise the Lord. हालेलुया। மூடரை பாருங்க, जो मूड लोगों को देखते हैं, ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை जो பண்ணுவார்கள். दूसरों की ज्ञान और दूसरों के कार्य को लोग तुच्छ जानते हैं, எப்பொழுதுமே மற்றவர்களை குறித்தே சோத்திரம் குறை சொல்லுவார்கள். हमेशा दूसरों के बारे में ही कमी बोलते हैं, மற்றவர்களை சோத்திரம் அவர்களாக இருதயத்தை உடைப்பார்கள். दूसरों की हृदय को वो लोग तोड़ते हैं, அவர்களை துன்பப்படுத்துவார்கள். वो लोग टूट देते ஆனா हैं। ஞானமுள்ள நாவோ लेकिन जो बुद्धिमान की வேதத்தில் जुबान है, சொல்லப்பட்டு இருக்கிறது. शास्त्र में कहा गया அது है, நல்ல ஔஷதம் என்று वो சொல்லப்பட்டு अच्छी இருக்கிறது. औषध है करके कहा गया இன்னொன்று है। பார்க்கும் பொழுது और एक हम देखेंगे ஞானம் எப்படி கிடைக்கிறது? ज्ञान किस तरह से मिलता அது है। முதலாவது பயப்பட ஞானம், கர்த்தரை பயப்பட ஞானம் கிடைக்க சொல்லப்பட்டு सबसे இருக்கிறது. पहला परमेश्वर का डर से हमें ज्ञान मिलता है। மற்றொன்று பார்க்கும் பொழுது और दूसरा हम देखेंगे கர்த்தருடைய வேதத்தை நம்ம வாசிக்கும் பொழுது परमेश्वर के शास्त्र को हम पढ़ते समय வேதத்தில் வசனம் சொல்லப்பட்டு இருக்கிறது. परमेश्वर के वचन में कहा गया है, கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் परमेश्वर का वचन जो कमी ஆத்துமா உயிர்ப்பிக்கிறமாய் இருக்கிறது. और जो आत्मा को वो जिलाता கர்த்தருடைய है, சாட்சி परमेश्वर की गवाही, சத்தியமும் सत्य அது பேதையை ஞானியாக்குறமாய் இருக்கிறது. और जो निर्बुद्धि को ज्ञानी बनाता है। ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, हाँ परमेश्वर के लोगों, கர்த்தருக்கு பயப்படுவது மாத்திரமல்ல, परमेश्वर का डर मानना केवल नहीं, கர்த்தருடைய வாசனத்தை வாசிக்கும் பொழுது परमेश्वर के वचन को पढ़ते அது समय ஞானத்தை கொடுக்கிறது. वो हमें ज्ञान ले आती है, ஹalleluya. हालेलुया। அது நம்மை ஞானியாக மாற்றுகிறது. वो हमें ज्ञानी बनाती है। இந்த நாவானது ये जो जुबान है, இது ஞானமுடைய நாவ் என்று சொல்லப்பட்டு ये जो இருக்கிறது. ज्ञानियों का जुबान है करके कहा गया है। Praise the Lord. हालेलुया। ஹalleluya. हालेलुया। எந்த ஒரு தேவனுடைய பிள்ளை कोई परमेश्वर के लोग கர்த்தருடைய வசனத்தை வாசிக்கிறார்களோ, परमेश्वर के वचन को पढ़ते हैं, அந்த வசனத்துக்கு தங்களை उस அர்ப்பணிக்கிறார்களோ, वचन के अनुसार अपने आप को अर्पण करते हैं, அவர்கள் வந்து वो लोग அவருடைய நாவானது उसकी जुबान में ஞானமாக காணப்படும். वो एक ज्ञान के அது साथ நல்ல रहेंगे, ஔஷதமாக वो एक காணப்படும். अच्छा औषध बनकर நீங்க रहेगा। யாக்கோபில் நீங்க பார்க்கும் பொழுது याकूब को आप देखते समय அந்த 3ஆம் அதிகாரம் उसमें तीसरा अध्याय 5, 6, 8 இருந்து 10 வசனம் வாசிக்கும் பொழுது 5, 6, 8, 10 तक पढ़ेंगे அந்த तो வசனத்தை நீங்க வாசித்தால் उस वचन का पढ़ेंगे அங்க तो சொல்லப்பட்டு இருக்கிறது, उसमें कहा गया இந்த है, நாவானது ये जो जुबान है சிறிய அவயவமா இருந்தாலும் छोटा सा अंग हो तो भी அது எப்படி பேசுமா? वो कैसा बोलती है, பெருமையானவர்களை तो பேசும். बड़प्पन को बोलती है। ஹalleluya. हालेलुया। இந்த நாவை குறித்து வேதம் சொல்லுகிறது, जुबान के बारे में शास्त्र में कहा गया है, இது நெருப்பு என்று சொல்லப்பட்டு ये இருக்கிறது. एक अग्नि है करके कहा गया இது है। சிறிய நெருப்பா இருந்தாலும் एक छोटा सा अग्नि हो तो भी இந்த நாவனால பாருங்க ये जुबान के பெரிய द्वारा காட்டையே கொளுத்தி விடலாம். बड़ी जो जंगल को ही हम जला सकते हैं। அவ்வளவு இந்த வல்லமை நாவல இருக்குது. उतनी सामर्थ्य इस जुबान में சோதர है। வேதவசனம் சுட்டி காட்டுகிறது, परमेश्वर का वचन ये बतलाती இந்த है, நாவு நெருப்பு என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ये जो जुबान जो है इससे अंगारे निकलते இந்த हैं। நாவானது ये जो जीभ है ஒரு குடும்பத்தை உடைக்கவும் செய்கிறது, एक परिवार को तोड़ सकती है, ஒரு குடும்பத்தை அவ்வாறாக இணைக்கவும் एक செய்கிறது. परिवार को मिला भी सकती இந்த है। நாவு நெருப்பு என்று சொல்லப்பட்டு ये இருக்கிறது. जो जुबान एक जो अंगारे है करके कहा गया நம்முடைய है, அவயங்களில हमारे अंग में நாவானது जो जीभ है முழு சரீரத்தை கரைப்படுத்துகிறது. पूरा शरीर को ही वो गंदा करता है। வசனம் பாருங்க, நம்முடைய நாவு தான், ये हमारे वचन में लिखा है, நாம் हमारी जीभ பேசுகிற है, வார்த்தை हम தான் बोलने वाले वचन ही நம்முடைய முழு சரீரத்தை கரைப்படுத்துகிறது. हमारे पूरे शरीर को वो खराब भी कर सकती இது है। நரக அக்னியினால கொளுத்துறாய்ன்னு சொல்லப்பட்டு இருக்கிறது. नरक की अग्नि के अनुसार इसको जलाया जा सकता है करके कहा गया है। இவ்வளவு இந்த நாவுல பாருங்க காரியங்கள் இருக்கிறது. इस जुबान में इतने सारे कार्य है, அவ்வளவுதானா? इतना ही है क्या? இன்னும் இருக்கிறது. और भी है। நாவை அடக்காத ஒரு மனுஷனாலும் கூடாதே. जो इस जीव को कोई भी मनुष्य कंट्रोल में नहीं ला सकता, அது அடங்காத பொல்லாங்குள்ளதா இருக்கிறது. उसको न कंट्रोल में लाने वाला बुराई है। அது மாத்திரமல்ல, इतना ही नहीं, இதுல சாவுக்கு ஏதுவான விஷம் இருக்குதா इसमें பாருங்க. मृत्यु का योग्य विष भी है। சோதர சாவுக்கு ஏதுவான விஷம் இருக்கிறது. मृत्यु का योग्य विष भी है। இந்த நாவுல தான் इस जुबान में ही விஷமும் இருக்கிறது. विष भी है। ஹalleluya, हालेलुया। ஹalleluya. हालेलुया। சாவுக்கு ஏதுவான விஷம் இருக்கிறது. मृत्यु के योग्य इसमें जहर இது है, பொல்லாங்க
காணப்படுகிறது. ये बुराई बनकर रहता है। இருதயத்தை ஒண்ணு வைத்திருப்பார்கள், हृदय में कुछ रखे ஆனா रहेंगे, வெளியே போய் வேறு விதமா लेकिन பேசுவார்கள். बाहर कुछ और बोलेंगे। இது பொல்லாப்பானது, ये बुराई है, இது சாவுக்கெதிர விஷம் ये मृत्यु का योग्य विष என்று है। யாக்கோபில் சுட்டி காட்டப்பட்டு ऐसा இருக்கிறது. याकूब में इसके अनुसार कहा गया है, கீழே சொல்லப்பட்டு இருக்கிறது. नीचे कहा गया இந்த है, நாவுனாலதான் हमारी जुबान ही நாம் பிதாவாகிய தேவனை हम துதிக்கிறோம். पिता परमेश्वर को हम धन्यवाद करते हैं। தேவனுடைய சாயலின்படி परमेश्वर के जो रूप के अनुसार உண்டாக்கப்பட்ட उसको बनाए जाने वाला மனுஷரை मनुष्य को அதனால சபிக்கிறோம். उससे हम श्राप करते हैं। பாருங்க எவ்வளவு இந்த நாவு பாருங்க வேலை செய்கிறது. कितना ये जुबान बातें करता है। நாம் தேவனை இதை துதிக்கிறோம். हम परमेश्वर को इससे धन्यवाद करते हैं। தேவனால உண்டாக்கப்பட்ட மனுஷனை சபிக்கிறோம். परमेश्वर से बनाए हुए मनुष्य को हम श्राप करते அப்போ हैं, துதித்தலும் लेकिन फिर स्तुति சபித்தலும் और जो श्राप ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. एक ही जुबान से वो निकलती है। இந்த வேதம் சுட்டி காட்டுகிறது, ऐसा पवित्र वचन हमें बतलाती है, தெளிவாக சொல்லுகிறது. अच्छी तरह से कहती है। நாம் இதுல தான் தேவனை துதிக்கிறோம், हम इसमें ही परमेश्वर को स्तुति करते हैं, ஆராதிக்கிறோம், आराधना करते हैं, தேவனை கனப்படுத்துகிறோம். परमेश्वर की आदर करते ஆனா हैं। இந்த நாவலாதான் लेकिन इस जुबान நாம் में மற்றவர்களை हम சபிக்கிறோம். दूसरों को हम श्राप भी இந்த देते हैं। வேதம் சுட்டி காட்டுகிறது. ऐसा शास्त्र हमें அப்ப बतलाता இந்த है। நாவானது ये जुबान जो है, அது சோதர ஞானமுள்ள நாவானது वो ज्ञानी जुबान जो है, அது ஆரோக்கியமானது, वो आरोग्य है, அது ஒரு மருந்து என்று சொல்லப்பட்டு वो இருக்கிறது. एक दवा है करके कहा गया है। வேதம் இன்னொரு சொல்லப்பட்டு இருக்கிறது, शास्त्र में वहाँ कहा गया है, கெட்ட வார்த்தை ஒன்று உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். बुराई की शब्द कुछ आपकी जुबान से ना निकले, பக்திக்கு ஏதுவான भक्ति के योग्य வார்த்தை நம்ம பேச और வேண்டும். उसके कार्य हमारी जुबान से இன்னைக்கு निकलता है। ரட்சிக்கப்பட்டவர்கள் சொல்லுவார்கள், आज लोग कहेंगे हम उद्धार पाए हैं, அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் சொல்லுவார்கள், अभिषेक पाए हैं करके कहते हैं, சோதரம் தேவன் அறிந்திருக்கிறேன் சொல்லுவார்கள். परमेश्वर को जाने हैं करके அவனுடைய कहेंगे, நாவை பாருங்க, लेकिन उनकी जुबान அவர் देखिए பேசுகிற வார்த்தைகளை பாருங்க, और बोलने वाले कार्य को ஒரு देखिए, மனுஷனையே அது கொண்டு போட்டு एक விடும். मनुष्य को ही वो नाश कर देती அந்த है, வாழ்க்கையை சீர்திருத்து விடும். उनके जीवन को ही खराब कर அந்த देती நாவுல है, பொல்லாப்பு இருக்கிறது. उनकी जुबान में बुराई है। Praise the Lord. हालेलुया। தேவனுடைய பிள்ளைகளே, परमेश्वर के लोगों உண்மையாகவே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னார். सच्चाई के साथ अगर उद्धार पाए हैं तो, உண்மையாகவே நாம் ஆண்டவர் அறிந்திருக்கிறோம் என்று சொன்னார். सच्चाई से अगर हम परमेश्वर को जाने हैं तो நம்முடைய நாவை நம்ம हमारे கட்டுப்படுத்துவோம். जुबान को हम कंट्रोल में நம்முடைய लाएंगे, நாவை நம்முடைய சோத்திரம் கட்டுப்பாட்டுக்குள்ள வைப்போம். நம்ம अपनी जुबान को हमारे कंट्रोल में ले आना है, இல்லைன்னு சொன்னா नहीं तो அது ஜனங்களை அழித்து वो விடும், लोगों को नाश कर அவருடைய देगी, இருதயங்களை உடைத்து விடும். उनके हृदय को वो तोड़ देगी। எத்தனை முறை இந்த நாவினால कितने बार इस जुबान के பேசி द्वारा இருக்கலாம், हम कुछ बोले रहेंगे, சபித்து இருக்கலாம், श्राप दिए होंगे, திட்டி இருக்கலாம். किसी को चिल्लाए இன்றைக்கு रहेंगे, लेकिन आज பரிசுத்த ஆவியானவர் पवित्र पवित्र இந்த आत्मा வசனம் முழுவதுமாக इस वचन के द्वारा இன்றைக்கு அவர் பேசிக் கொண்டே आज वो இருக்கிறார். आपसे बातें करता நம்முடைய है। நாவானது आपकी जुबान जो है, நம்முடைய நாவானது हमारी जुबान ஒரு जो है, ஞானமுள்ள நாவது ஔஷதம் என்று अगर சொல்லப்பட்டிருக்கிறது. ज्ञान से हम बात करेंगे तो हमारे लिए एक औषध है। ஒரு நடந்த சம்பவத்தை உங்களுக்கு முன்னாடி வைக்க நான் விரும்புகிறேன். एक हुआ संभव आपके साथ बताना चाहते வில்லியம் हैं। கோல்கேட் என்ற ஒரு சிறுவன் அவ்வாறாக ஒரு தேசத்தை வாழ்ந்து கொண்டிருந்தார். विलियम कोलगेट नाम का एक छोटा लड़का अपने देश में जी रहा அவர் था। சிறு वो வயதிலேயே अपने छोटे उम्र में ही பசியினாலும் भूख के द्वारा, அவர் वो வறுமையினாலும் लोग जो अकालपन के द्वारा சோதரம் பிழைப்பை தேடி அவருடைய ஊர்ல இருந்து பட்டணத்துக்கு அவர் கடந்து वो போனார். अपने शहर से दूसरे शहर में एक काम ढूंढकर गए। அங்கே ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரர் அந்த பட்டணத்தை ஊழியம் செய்து वहाँ एक கொண்டிருந்தார். परमेश्वर का सेवक वहाँ पर सेवकाई कर रहे ஒரு थे। முறை அந்த சோதரம் வில்லியம் கோல்கேட்டை அவர் சந்தித்தார். एक बार वो विलियम कोलगेट से वो मिले। அந்த வில்லியம் கோல்கேட் वो विलियम कोलगेट தன்னுடைய நிலைமை அந்த ஊழியக்காரர் சொல்ல ஆரம்பித்தார். अपनी स्थिति को वो सेवक से बताने लगे। ஊழியக்காரன் சொன்னால் वो सेवक बोले तो சோதரம் தேவனுடைய பிள்ளைகள் அவருடைய நிலைமைகளை சொல்லுவார்கள், परमेश्वर के लोग जो उनकी स्थिति को उनसे शेयर करते அவருடைய हैं, துக்கங்களை சொல்லுவார்கள். उनके दुख को बतलाते हैं। இதே மாதிரி சிறுவன் தன்னுடைய நிலைமைகளை அந்த ஊழியக்காரன் சொன்னார். इस तरह से एक छोटा लड़का अपनी स्थिति को सेवक के साथ शेयर किया। அப்போ அந்த ஊழியக்காரர் तब वो सेवक அந்த வில்லியம் கோல்கேட்டை तो உற்சாகப்படுத்தி, विलियम कोलगेट को उत्साह करकर, மகனே ஒரு நாள் உனக்கு கடந்து வரும், बेटे एक दिन तेरे जीवन में आएगा, அப்பொழுது நீ மிகவும் உயர்த்தப்படுவாய், तब तू बहुत ही ऊंचाई में होगा। நீ என்ன பிசினஸ் செய்தாலும் कोई भी धंधा करे तो அது ஜனங்களுக்கு நீ பெஸ்ட் ஆனி கொடுக்கணும். और लोगों को अच्छा बेस्ट देना है, அவன் உற்சாகப்படுத்தினார். ऐसा उनको उत्साह நீ किया। ஒரு தொழில் தொடங்கினால் कुछ बिजनेस आरंभ किया நீ तो ஜனங்களுக்கு பெஸ்ட் ஆனி கொடுக்கணும். लोगों को वो बेस्ट देना है। அப்படி கொடுக்கும் பொழுது तो उस तरह से देंगे तो கர்த்தர் உனக்கு
உனக்கும் ஒரு பெஸ்ட் அவர் கொடுப்பார். परमेश्वर तुझे भी उतना बेस्ट உன்னை देगा, அவர் ஆசீர்வதிப்பார். हमें वो आशीष இந்த करेगा। ஊழியக்காரர் பேசுற இந்த வார்த்தையின் மூலமாக ये सेवक ने बोले हुए इस वचन के இந்த द्वारा வில்லியம் கோல்கேட் என்பவர் உற்சாகப்படுத்தினார். कोलगेट जो है बहुत उत्साह हुआ। இந்த ஊழியக்காரர் பேசின வார்த்தைகள் ये सेवक जो बोलने वाले कार्य அந்த है, வில்லியம் கோல்கேட்டுக்கு विलियम कोलगेट को சோத்ரம் அது உற்சாகமா காணப்பட்டது. बहुत ही उत्साह हुआ, அது ஒரு மருந்தாக காணப்பட்டது. वो एक दवा के रूप में आया। நீங்க பிற்காலத்துல பார்க்கும் பொழுது फिर आने वाले जीवन में देखेंगे तो அந்த சிறுவனா இருக்கிறதா அந்த வில்லியம் கோல்கேட் वो छोटा जो विलियम அந்த कोलगेट கோல்கேட் கம்பெனிக்கு कोलगेट कंपनी का அவன் மாலிக்காக உரிமையாக கத்தனை உயர்த்தினார். वो उसका अधिकारी बनने के लिए परमेश्वर ने उच्चार किया। இன்றைக்கு आज எல்லா வீடுகளிலும் सारे घरों அந்த में கோல்கேட் பேஸ்ட் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். कोलगेट की पेस्ट पे हम देख सकते ஒரு நாள் हैं। மரம் மேல வாடினவன், एक समय में अकालपन में था, வேலைக்காக பட்டணத்துக்கு தேடி சென்றவன், काम ढूंढकर दूसरे शहर में गया, அந்த ஊழியக்காரர் பேசின வார்த்தையின் மூலமாக लेकिन वो सेवक बोलने वाले कार्यों से அவரை உற்சாகப்படுத்தின மூலமாக उसको जिस तरह से उत्साह किया, இன்றைக்கு आज கோல்கேட் என்ற பெயரில் कोलगेट के नाम से அவர் எல்லா வீட்லயும் அந்த கோல்கேட் பசை இருக்கிறது. सबके घरों में कोलगेट का पेस्ट கர்த்தர் मिलेगा। உயர்த்தினார். परमेश्वर ने उतना ஆம் उत्साह தேவனுடைய किया। பிள்ளைகளே, हाँ परमेश्वर के நாம் लोगों, பேசுகிற வார்த்தையானது हम बोलने वाले जो कार्य है மனுஷர்களை உற்சாகப்படுத்த வேண்டும். मनुष्य को उत्साह करना है, மனுஷர்களை அவ்வாறாக தேவனுக்குள்ள வழிநடத்த வேண்டும். मनुष्य को इस तरह से परमेश्वर के अंदर चलाना है। அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். ये परमेश्वर चाहता है। நீதிமொழி 15:23 சொல்லப்பட்டு இருக்கிறது. नीतिवचन का 15 अध्याय में कहा गया है, மனுஷனுக்கு मनुष्य को தன் வாய்மொழியினால் अपनी जो जुबान की बातों மகிழ்ச்சி से உண்டாகும். आनंद होगा। ஏற்ற காலத்துல சொன்ன வார்த்தை ठीक समय में बोला हुआ कार्य எவ்வளவு நல்லது. कितना भला होता என்ன है। சொல்லப்பட்டு இருக்கிறது? क्या कहा गया है, மனுஷனுக்கு தன் வாய்மொழியினாலே மகிழ்ச்சி உண்டாகும். मनुष्य को अपनी जुबान की लैंग्वेज से वो आनंदित होता है, அவன் பேசுகிறதுனால वो बोलने से அவனுக்கு மகிழ்ச்சி உண்டாகுமா? वो आनंदित होता है। அது மாத்திரமல்ல, केवल वही नहीं, ஏற்ற காலத்துல ठीक समय पर சொன்ன வார்த்தை எவ்வளவு நல்லது. बोलने वाला वचन कितना भला பாருங்க, होता है। சிலவங்க சில காலகட்டத்துல कुछ लोग कुछ समयों में துக்கத்தோடு இருப்பாங்க. के साथ रहेंगे, ஏதோ இழந்தவங்க காணப்படுவாங்க. कुछ खोए हुए स्थिति में அவங்க रहेंगे, அவங்க வாழ்க்கை ஏதோ இழந்ததாகவே அவங்க தோன்றிக் கொண்டு இருக்கும். उनके जीवन में कुछ खो दिए ऐसा दिखाई ஆனால் पड़ेगा। ஆண்டவராகிய கர்த்தர் लेकिन परमेश्वर அந்த ஜனங்களை சந்திக்கும்படியாக நம்மளை அவர் அழைக்கும் கொண்டு போகும் பொழுது उन लोगों से मिलने के लिए हमें ले जाते समय, நாம் அவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது हम उनके लिए प्रार्थना करते समय, அந்த சூழ்நிலையில उस स्थितियों में அவங்க பயங்கர போராட்டத்துல இருப்பாங்க. भयंकर संघर्ष में रहेंगे, வாழ்க்கையை வெறுத்து கொண்டு இருப்பார்கள். जीवन ही व्यर्थ है ऐसा இந்த வாழ்க்கை रहेंगे, வேண்டாம், यह जीवन नहीं ஏன் चाहिए, நம்ம வாழ வேண்டும் என்று சொல்லி அவர்கள் இருப்பார்கள். क्यों अब जीना है करके सोच के साथ அந்த रहेंगे। சமயத்துல उन समयों அந்த में, ஏற்ற காலத்துல ठीक समय நாம் में நல்ல வார்த்தைகளை பேசும் பொழுது हम अच्छे वचनों को बोलते அது समय அவர்களுக்கு அருமருந்தாக காணப்படும். उनके लिए अच्छा औषध बनकर रहता है। Praise the Lord. हालेलुया, ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया। ஔஷதமான வார்த்தைகளை பேச வேண்டும். औषध के वचन के अनुसार में बात இல்ல நம்ம करना है। விஷம் நிறைந்த வார்த்தைகளை பேசுகிறோமோ, हमें विष से भरे हुए वचन हम बोलते हैं क्या, இல்ல நம்ம எப்படிப்பட்ட வார்த்தை நம்ம या பேசுகிறோம்? फिर हम किस तरह से बातचीत करते நம்முடைய हैं நாவினால अपनी जुबान से। எத்தனை பேர் ஆசீர்வதிக்கப்பட்டு कितने இருக்கிறார்கள்? लोग आशीषित हुए हैं, எத்தனை பேர் நம்மால பாதிக்கப்பட்டு कितने இருக்கிறார்கள்? लोग हमारे द्वारा संघर्ष நாம் में இன்றைக்கு हुए हैं। சிந்தித்து கொண்டு இருப்போம். आज हम उसके बारे में நம் தேவ सोचना है। சந்த சொல்லு ஆண்டவரே, परमेश्वर के सम्मुख में बोलेंगे, ஒருவேளை एक समय என் வார்த்தையின் மூலமாக हमारी जो वचन के யாராவது பாதிக்கப்பட்டு இருந்தால் कोई कुछ संघर्ष में என்னை हो तो மன்னியும் என்று நம்ம கேட்போம். हमें क्षमा कीजिए करके बोलेंगे। ஒரு ஆமென் சொல்லுவோமா? आमेन, ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया। நல்ல வார்த்தைகளை பேச तो வேண்டும். अच्छे कार्यों में बात நம்ம करना है। நாவிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகள் अपनी जुबान से निकलने वाली वचन சோதரா அது அருமருந்தாக இருக்க हमारे लिए வேண்டும். अच्छी दवा बनकर அது रहेगी, நல்ல மருந்தாக இருக்க अच्छी வேண்டும். औषध बनकर रहना है। Praise the Lord. हालेलुया, ஹalleluya. हालेलुया। கர்த்தர் நல்லவர். परमेश्वर अच्छा நம்ம है। இரண்டாவதாக பார்க்கும் अब பொழுது दूसरा हम देखते எது हैं நல்ல ஔஷதம்? कौन सा अच्छी औषध है। சங்கீதம் भजन संहिता 37ஆம் சங்கீதம் 37 அங்க अध्याय 4ஆம் வசனம் சொல்லப்பட்டு இருக்கிறது. उसमें चौथा वचन में कहा गया है, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, परमेश्वर के अंदर आनंदित रहे அவர் ஒரு இருதயத்தின் வேண்டுதலை அவள் அருளிச் और செய்வார். तुम्हारे हृदय की जो विनती है उसको पूरा करेगा। இரண்டாவதாக दूसरा நல்ல ஔஷதம் எது? अच्छी औषध क्या है। கர்த்தரிடத்துல மனமகிழ்ச்சியா இருக்க வேண்டும். परमेश्वर के भीतर हमें आनंदित रहना है। நாம் ஆராதிக்கிற தேவனிடத்துல, हम आराधना करने वाले परमेश्वर के இந்த भीतर, உலகத்துல வைத்திருக்கிற நம்ம தேவனிடத்துல इस संसार में रखे हुए परमेश्वर के भीतर எப்படி இருக்கணுமா? कैसे रहना है। மனமகிழ்ச்சியாக இருக்க मन के வேண்டும். आनंद के साथ रहना அது ஒரு है। நல்ல ஒரு ஔஷதம். हमारे लिए अच्छी औषध है। இந்த
நாம் இருதயத்தின் வேண்டுதல் ஆரம்பிச்சு என்று சொல்லப்பட்டு हमारे இருக்கிறது. हृदय की विनतियों को पूरा करेगा करके कहा गया நம்முடைய है। தேவனிடத்துல हमारे परमेश्वर के अंदर நம்ம எதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னாலும் अगर कुछ भी हमें पाना है करके बोले இல்ல तो, நமக்கு இந்த ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று या சொன்னாலும் कुछ आशीष हमें मिलेगा करके कहेंगे तो, நாம் தேவனிடத்துல கேட்கும் பொழுது हम परमेश्वर के पास बोलते समय ஒருபோதும் முறுமுறுக்க கூடாது. कभी भी हमें उसके खिलाफ कुछ बोलना नहीं இல்ல है। ஒருபோதும் நாம் தேவனை குறித்து நம்ம சோதரம் வித்தியாசமா பேசக்கூடாது. कभी भी हमें परमेश्वर के विरोध कुछ कमी नहीं बोलना है। சிலவங்க சொல்லுவாங்க, कुछ लोग कहेंगे நான் எவ்வளவு ஜெபித்து பார்த்தேன், कितना प्रार्थना कर कर கர்த்தர் देखे, எனக்கு எதுவுமே செய்யவில்லை, लेकिन परमेश्वर ने कुछ भी नहीं किया, எனக்கு எதுவுமே அற்புதம் நடக்கவில்லை. हमारे जीवन में कुछ भी अद्भुत नहीं हुआ। சோதரம் நான் எவ்வளவு காத்திருந்தேன், हम कितने ठहर कर रुके அவர் थे, எனக்கு செய்யவில்லை. लेकिन वो हमारे जीवन में नहीं அவருக்கு किया। கண் இருக்குதா, उसको आँख है क्या, அவருக்கு மூக்கு இருக்குதா, उसको नाक है क्या, அப்படி சொல்லி வளவளவா பேச वैसे हम ஆரம்பிச்சிருவாங்க. परमेश्वर के खिलाफ बोलने लगते हैं। அப்படி அல்ல, ऐसा नहीं, நாம் தேவனிடத்துல கேட்கும் பொழுது हम परमेश्वर के पास मांगते மன समय மகிழ்ச்சியோடு இது கேட்க मन வேண்டும். की आनंद के साथ हमें मांगना அந்த है। மன மகிழ்ச்சி தான் और मन की आनंद ஒரு ही நல்ல ஒரு ஔஷதம். एक अच्छी एक औषध है। ஹalleluya. हालेलुया। ஆண்டவர் நம்முடைய தகப்பன் அவர். परमेश्वर हमारा पिता है, நாம் அவருடைய हम பிள்ளைகள். उसके बच्चे हैं। நாம் கோபத்தோடு हम கூடவோ गुस्से के साथ भी, இல்ல எரிச்சலோடு கூடவோ या कोई जलन के இல்ல साथ, அவிசுவாசத்தோடு या கூடவோ अविश्वास के साथ நாம் தேவனிடத்துல கேட்கும் हम பொழுது परमेश्वर के पास मांगते நாம் समय பெற்றுக்கொள்ள முடியாது. हम उसे नहीं पा सकते। அவர்கிட்ட கேட்கும் பொழுது हम उनसे मांगते समय, அப்பா பிதாவே अब्बा पिता, நீ எனக்கு இதை செய்யும் என்று சொல்லி आप मेरे लिए कीजिए, எனக்கு இதை தாரும் என்று சொல்லி मुझे ये दीजिए करके அவருடைய முகமலர்ச்சியோடு கூட उसके उसके साथ சந்தோஷத்தோடு கூட आनंद के साथ கேட்கும் பொழுது उसके समय நம்முடைய விருப்பங்களை அவர் நிறைவேற்றுவார். हमारी चाहत को पूरा करेगा। ஹalleluya. हालेलुया। அவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். हमारे लिए सब कुछ पूरा करता है, நமக்காக எல்லாவற்றையும் அவர் தருவார். हमारे लिए सब कुछ पूरा देता உங்களை है। ஒருபோதும் அவர் கைவிடுகிற தேவன் அல்ல. आपको कभी भी हाथ नहीं छोड़ता है। சோதரம் குடும்பத்திலும் परिवार में கணவன் மனைவியிடையே पति और पत्नी के बीच में, பிள்ளைகளிடையே बच्चों के बीच में சந்தோஷமா இருப்பதற்கு நேரத்தை ஒதுக்க வேண்டும். आनंदित के साथ रहने के लिए समय अलग करना அது ஒரு है। நல்ல மருந்து. वो एक अच्छा औषध है। குடும்பத்துல மனமகிழ்ச்சியா இருந்தும் परिवार में आनंद के साथ रहते हुए நாம் வெளியில் உள்ள பிரச்சனைகளை மேற்கொள்ள முடியும். हम बाहर की समस्याओं को हम जीत पाएंगे। அதை முழு பலத்தோடு கூட எதிர்க்க முடியும். उसे हम पूरे बल के साथ हम विरोध அந்த कर सकते சத்துருவை ஜெயிக்க हैं। முடியும். उस शत्रु को हम जीत सकते இன்னைக்கு हैं। அநேக குடும்பங்களிலே आज अनेक परिवारों में ஒரு சந்தோஷம் இல்லை, एक आनंद नहीं है, இன்னைக்கு ஒரு சமாதானம் இல்லை. आज समाधान नहीं அப்ப அந்த है। சமாதானத்துக்கு வழியை நம்ம அதற்காக நம்ம ஒதுக்க तो வேண்டும். एक समाधान की मार्ग को उसके लिए अलग करना है, அப்பொழுதுதான் तभी அந்த சத்துருக்களை மேற்கொள்ள उन முடியும். शत्रुओं को हम जीत पाएंगे। ஹalleluya. हालेलुया। கர்த்தரிடத்துல மனமகிழ்ச்சியா இருப்பது परमेश्वर के अंदर आनंदित அது रहना நல்ல ஔஷதம். वही अच्छा एक औषध நம்முடைய है। தகப்பன் அல்லவா, वो हमारा पिता है, அந்த தகப்பன் இடத்துல उस पिता के पास மனமகிழ்ச்சியோடு நம்ம हम காணப்படணும். आनंदित के साथ हम Praise the रहेंगे। Lord. हालेलुया। துக்கத்தோடு அல்ல. दुख के साथ नहीं, எவ்வளவு நமக்கு பிரச்சனை இருக்கட்டும், जितना हमारे जीवन में समस्या हो, மலை போல பிரச்சனை இருக்கட்டும், पहाड़ के समान நம்ம समस्या हो, தகப்பன் என்ன செய்வார் தெரியுமா? हमारा पिता क्या அவர் करेगा? பனியை போல वो மாற்றுவார். उसे बोझ के समान पिघाल Praise the देगा। Lord. हालेलुया। உங்க பிரச்சனை தான் சொல்லிட்டு இருக்கேன். आपकी समस्या के बारे में உங்க बोल रहे हैं। பிரச்சனை தான் आपकी समस्या மலை போல இருக்குதா? पहाड़ के समान है क्या? மகிழ்ச்சியோடு இருங்க. आप आनंदित रहो। Praise the Lord. हालेलुया। ஆண்டவர் உங்களை परमेश्वर आपको சோதனை பிரச்சனைகளை इन समस्याओं பனியை को போல மாற்றி बोझ के समान बदल உங்களை कर அற்புதம் செய்வார். आपके जीवन में अद्भुत करेगा। Praise the Lord. हालेलुया। அவங்களுக்கு சொல்லப்பட்டு இருக்கிறது, हबक्कुक में कहा गया है, அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், अंजीर का पेड़ अगर पत्ते न छोड़े तो भी, திராட்சை செடியில் அந்த நான் இல்லாமல் போனாலும், अंगूर के पेड़ में कुछ ना होए तो भी, நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன். फिर भी हम परमेश्वर के अंदर आनंदित என் रहेंगे। தேவனுக்குள் मेरे परमेश्वर நான் में கலிகூறுவேன். हम मग्न என்ன करेंगे। இல்லாமல் போனாலும் பரவாயில்ல, कुछ भी ना हो तो भी चलेगा। அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் பரவாயில்ல, अंजीर का पेड़ में से पत्ते न मुरझाए तो भी என்ன चलेगा। ஆனாலும் பரவாயில்ல. कुछ भी हो तो भी चलेगा। ஆபோகு சொல்லப்பட்டு இருக்கிறது, ஆபோகு में कहा गया है, நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா हम இருப்பேன். परमेश्वर के अंदर आनंदित இதுதான் रहेंगे। தேவனுடைய பிள்ளை. यही परमेश्वर के இது लोग, இப்படி சொல்லுவதுதான் ரட்சிக்கப்பட்டவர்கள். ऐसे कहने वाले लोग ही उद्धार என் पाए हैं। ரட்சிப்புக்குள் தேவனுக்கு நான் கலிகூறுவேன். मेरे उद्धार में परमेश्वर के अंदर मग्न हो। Praise the Lord. हालेलुया। ஹalleluya. हालेलुया। மனமகிழ்ச்சி मन की आनंद நல்ல ஔஷதம். अच्छे औषध। யோபு 13ஆம் அதிகாரம் 15 சொல்லப்பட்டு இருக்கிறது, अय्यूब का 13वां अध्याय में कहा गया है, அவர் என்னை கொன்று போட்டாலும் वो मुझे मार दिया तो भी அவர் மேல் நம்பிக்கையா मैं இருப்பேன். उस पर भरोसा के साथ रहूंगा। ஆனாலும் फिर भी என் வழிகளை அவர் முன்பதாக ரூபகரம் பண்ணுவேன். मेरे मार्ग को उसके
सामने मैं ठीक करूंगा। யோபுவை போல अय्यूब के समान உபத்திரப்பட்டது உலகத்தில் யாரும் இருக்க முடியாது. जो पाया हुआ इस संसार में कोई नहीं होगा। யோபுவை போல இழந்தவர்கள் உலகத்தில் யாரும் இருக்க முடியாது. अय्यूब के समान खोए हुए इस संसार में कोई नहीं யோபு रहेगा। அவ்வளவாக உபத்திரப்பட்ட தேவனுடைய மனுஷன் அவன். अय्यूब इस संसार में उतना उपद्रव हुआ ஆனால் परमेश्वर யோபுவை के प्रति। குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. लेकिन अय्यूब के बारे में शास्त्र में कहा गया है யோபு வந்து अय्यूब जो है அவன் உத்தமனா वो காணப்பட்டான். एक अच्छा एक धर्मी था। Praise the Lord. Hallelujah. அவன் கர்த்தருக்கு பயந்தவனா वो காணப்பட்டான். परमेश्वर के पास भयभीत के साथ பாருங்க, रहता था। எல்லாவற்றையும் இழந்தாலும் கூட सब कुछ खो दिया तो भी அவன் தன்னுடைய வாயினாலும் கூட वो अपनी जुबान से भी பாவம் செய்யவில்லை என்று சொல்லப்பட்டு वो இருக்கிறது. पाप नहीं किया करके कहा गया है। அவருடைய மனைவி கூட அவரை தூசித்தாள். उसकी पत्नी भी उसके विरोध में बोली। அவள் சொன்னாள், वो बोली தேவனை தூசித்து परमेश्वर को दूषण कर ஜீவனை விடும் என்று சொன்னாள். अपनी प्राण को छोड़ दे। ஆனால் யோபுவை பாருங்க, लेकिन अय्यूब को அவன் देखिए மகிழ்ச்சியோடு சொன்னான், वो आनंद के साथ தேவனுடைய कहा, நன்மை பெற்ற நாம் परमेश्वर से आनंद पाए हुए हम நாம் தீமை பெறக்கூடாதோ, क्या हम बुराई नहीं पा நீ सकते? பைத்தியக்காரி பேச என்று तो சொன்னான். क्यों पागल के समान बोलती है? நாம் தேவனுடைய பிள்ளைகளே, हाँ, परमेश्वर के எந்த लोगों சூழ்நிலைகளிலும் कोई भी स्थिति में நாம் கர்த்தரிடத்துல हम परमेश्वर के நாம் पास மனமகிழ்ச்சியாய் இருக்க हमें मन வேண்டும். की आनंद के साथ அந்த रहना है। மனமகிழ்ச்சி தான், मन की आनंद நம் भी கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சி தான் परमेश्वर के पास की मन அது की ஒரு आनंद நல்ல ஔஷதம் என்று சொல்லப்பட்டு हमारे लिए இருக்கிறது. अच्छी एक औषध है। तो அப்படி நம்ம தேவனிடத்தில் மனமகிழ்ச்சி என்று கேட்கும் ऐसा பொழுது परमेश्वर के पास मांगते அவர் समय நமக்கு எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற वो தேவன். हमारे लिए सब कुछ पूरा करता யோபுடைய है। வாழ்க்கையிலே கடைசி வரும் பொழுது अय्यूब के जीवन में अंत में आते समय யோபுவை கர்த்தர் अय्यूब ஆசீர்வதித்தார். को परमेश्वर ने आशीष किया। யோபின் முன்னிலைமை பார்க்கிறோம், अय्यूब के पहले की स्थिति அவருடைய से பின்னிலைமை கர்த்தர் उसके ஆசீர்வதித்தார். बाद में की स्थिति बहुत அந்த ही आशीष தேசத்திலேயே रही। उस देश में ही இரண்டு தனையாக दो गुना கர்த்தர் பலன் கொடுத்து परमेश्वर बल देकर கர்த்தர் அவனை உயர்த்தினார். परमेश्वर ने उसे ऊंचा किया। தேவனிடத்திலே கேட்கும் பொழுது परमेश्वर के पास मांगते நாம் समय மனமகிழ்ச்சியோடு கேட்க हम வேண்டும், मन की आनंद के साथ मांगते हैं। மனமகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும். मन की आनंद के साथ அது रहना நமக்கு है। நல்ல ஒரு மருந்து என்று சொல்லப்பட்டு वो இருக்கிறது. हमारे लिए अच्छी एक आनंद है करके कहा गया है। ஹalleluya. हालेलुया। மூன்றாவதாக பார்க்கும் பொழுது तीसरा हम देखते समय கர்த்தருடைய வேதம் ஒரு மகிழ்ச்சி, परमेश्वर की शास्त्र जो है बहुत ही அது एक நமக்கு आनंद है। ஔஷதம். वो हमारे लिए औषध है। அப்ப கர்த்தருடைய வேதம் மகிழ்ச்சியா இருக்கிறது, परमेश्वर की जो शास्त्र है वो हमारे लिए एक आनंद அது है। ஔஷதம். वो एक औषध है। சங்கீதம் 119 சங்கீதம் भजन संहिता का 119 में 174 சொல்லப்பட்டு இருக்கிறது. 127 में कहा गया है। 174 சொல்லப்பட்டு இருக்கிறது. 147 में कहा गया है, கர்த்தாவே परमेश्वर உம்முடைய ரட்சிப்பின் மேல் ஆவலா இருக்கிறேன், तुम्हारे उद्धार में मैं बहुत ठहर कर रहता உம்முடைய हूँ। வேதம் என் மனமகிழ்ச்சி. तुम्हारी वचन जो हमारे लिए एक आनंद है। கர்த்தருடைய வேதம் परमेश्वर की वचन जो है இது மனமகிழ்ச்சி, एक मन की आनंद அது है। ஒரு ஔஷதம். वो एक औषध है। ஹalleluya. हालेलुया। கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கும் பொழுது, परमेश्वर की वचन को ध्यान करते समय, கர்த்தருடைய வசனத்தை நம்ம படிக்கும் பொழுது परमेश्वर की वचन को हम पढ़ते समय அது நமக்கு மகிழ்ச்சியை கொண்டு வருகிறது. वो हमारे लिए एक आनंद ले आती है। நாம் சோர்ந்து போகிற நேரங்களில, हम निराश होते समय, நாம் துக்கமான நேரங்களில दुख में रहते समय, இந்த வேதத்தை நம்ம வாசிக்கும் इस பொழுது शास्त्र को हम पढ़ते இந்த समय, வேத வசனமானது, ये जो शास्त्र है, கர்த்தருடைய வார்த்தையானது परमेश्वर की वचन जो அது है, ஆறுதலாக वो காணப்படுகிறது. हमारे लिए दिलासा बनता அது है। ஆறுதலாக காணப்பட்டு हमारे लिए दिलासा बनकर நாம் அதை படிக்கும் பொழுது हम उसे पढ़ते समय அது நமக்கு மகிழ்ச்சியை கொண்டு हमारे வருகிறது. लिए आनंद ले आती है। கர்த்தருடைய வேதம் परमेश्वर का वचन அது जो है, மகிழ்ச்சியின் ஔஷதம் என்று சொல்லப்பட்டு हमारे இருக்கிறது. लिए एक आनंद है करके कहा அதே गया தான் है। தாவீது திரும்பவும் சொல்லுகிறார், वही दाऊद फिर से कहता है, உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு तुम्हारी वचन को प्रेम करने वालों को மிகுந்த சமாதானம் உண்டு, बहुत ही समाधान होता है। அவர்களுக்கு இடரல் இல்லை. उनके लिए कोई कमी नहीं நாம் है। வேதத்தை வாசிக்கும் பொழுது आप शास्त्र पढ़ते அது समय நமக்கு சமாதானத்தை கொண்டு வருகிறது. हमारे लिए समाधान ले आती है। அநேக நேரங்களில अनेक समयों में நாம் சமாதானம் இழந்து हम காணப்படுகிறோம். समाधान खोकर हम रहते நாம் हैं। சமாதானத்தை தேடி நம்ம ஓடிக்கொண்டு हम இருக்கிறோம். समाधान को ढूंढ कर हम जाते எனக்கு हैं। எங்கே சமாதானம் எனக்கு கிடைக்கும், हमें समाधान कहाँ मिलेगा, எங்கே எனக்கு சமாதானம் பெற்றுக்கொள்ள முடியும் कहाँ पर हम उसे पा सकते हैं। என்று அநேக நாம் கவலைப்படுகிறோம். हम अधिक समय में चिंता पाते ஆனால் हैं, வேதவசனத்தை வாசிக்கும் பொழுது लेकिन उसकी वचन को पढ़ते அது समय மகிழ்ச்சியையும் हमारे लिए அது आनंद, சமாதானத்தையும் हमारे लिए அது समाधान நமக்கு கொண்டு வருகிறது. हमारे जीवन में ले आती தாவீது है। சொல்லுகிறார், दाऊद कहता உமது है, வேத வசனம் हमारी वचन எனக்கு மனமகிழ்ச்சியா இராது இருந்தால் हमारे लिए मन की आनंद न रहा நான் तो துக்கத்தினால் அழிந்து போயிருப்பேன். मेरे दुख में ही मैं
नष्ट हो ஆ जाता। இந்த வேத வசனம் மாத்திரம் மனமகிழ்ச்சியை கொடுக்கவில்லை என்று சொன்னால் हाँ, अगर ये शास्त्र हमें आनंद ना दे, நாம் துக்கத்திலே நாம் அழிந்து போயிருப்போம். दुख में ही मर जाते हैं। அநேக இந்த வேத வசனத்துல इस पवित्र वचन में கர்த்தர் அநேக வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். परमेश्वर अधिक प्रतिज्ञाएं दिया है, அநேக வாக்குத்தத்தங்களை எழுதி வைத்திருக்கிறார். अधिक बहुत सारी प्रतिज्ञाएं लिखा रखा है, ஆளுநர் வார்த்தைகள் எழுதப்பட்டு இருக்கிறது. अच्छे कार्य लिखा हुआ है வேதத்துல शास्त्र में। 365 நாள் வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. 356 दिन भी सब वचन लिखा गया அந்த है, அந்த அந்த நாட்கள் முழுவதுமாக पूरे वो दिन में भी அந்த வாக்குத்தத்தம் எழுதப்பட்டு இருக்கிறது. जो पूरी प्रतिज्ञाएं लिखा गया அந்த है, வாக்குத்தத்தங்களை படிக்கும் பொழுது वो वचन को पढ़ते समय, அந்த வாக்குத்தத்தங்களின்படி நடக்கும் பொழுது वचन के अनुसार चलते समय, இந்த உலகத்துல इस संसार में வேத வசனமானது ये पवित्र वचन जो நமக்கு है மகிழ்ச்சியை இது கொண்டு வருகிறது. हमारे लिए आनंद ले आती है। Praise the Lord. हालेलुया, அது நமக்கு மருந்தாக இருக்கிறது. हमारे लिए अच्छा औषध है, அது நல்ல மெடிசன் என்று சொல்லலாம். अच्छी एक दवाई कह सकते हैं। சங்கீதத்தில் திரும்ப சொல்லப்பட்டு இருக்கிறது, भजन में अच्छी तरह से कहा गया இதோ है, உம்முடைய கட்டளைகளை நான் मैं நேசிக்கிறேன். आपकी आज्ञा के अनुसार मैं प्रेम करता हूँ। தாவீது சொல்லுகிறான், दाऊद कहता है, ஆண்டவருடைய கட்டளைகளை நான் நேசிக்கிறேன் परमेश्वर ஆண்டவரே. की आज्ञाओं को मैं प्रेम करता हूँ, உம்முடைய கட்டளைகள் நடக்கிறேன் आपकी ஆண்டவரே. आज्ञा के अनुसार मैं चलता हूँ, அதுல நம்ம சந்தோஷமாக இருக்க वो வேண்டும். हम उसमें आनंदित रहना है। கர்த்தர் இதை விரும்புகிறார். परमेश्वर वही चाहता है। தாவீது சொல்லுகிறான், दाऊद कहता है, அதிகாலையில் எழுந்து சத்தம் விட்டேன், अधिक सुबह उठकर आवाज उठाया, உம்முடைய வசனத்திற்கு நான் காத்திருக்கிறேன். आपके वचन के अनुसार मैं ठहरा ஏன் रहा। காத்திருக்கிறான்? क्यों ठहरा रहा? தாவீது பாருங்க, दाऊद को देखिए, எத்தனையோ ஒரு பயங்கரமான பாதையில் தாவீது போய் கொண்டிருக்கிறான். एक भयंकर जीवन में दाऊद चल रहा था। தாவீது வாழ்க்கையில பல பிரச்சனைகள். दाऊद के जीवन में कई सारी समस्याएं, சோதரம் அவனை கொல்வதற்காக उसको मारने के लिए சவுல் அவனுக்கு பின்பாக ஓடிக்கொண்டு இருக்கிறான். शाऊल उसके पीछे आ रहा था। அவன் மலைகளிலும் वो पहाड़ों में, அவன் குன்றுகளிலும் वो ऐसी पहाड़ के அவன் नीचे காடுகளில் ஓடிக்கொண்டு இருக்கிறான். जंगल में दौड़ रहा இந்த था। நிலைமையில தான் इस स्थिति में ही சோதர சங்கீதக்காரன் தாவீது दाऊद जो भजन वाला கர்த்தருடைய வசனத்தை அவன் நேசிக்கிறான். परमेश्वर के वचन को प्रेम करता है, கர்த்தருடைய வசனத்தை அவன் படிக்கிறான். परमेश्वर के वचन को पढ़ता அந்த है, வசனத்தின் மூலமாக उस वचन के அவன் अनुसार ஆறுதல் அடைந்தான். वो दिलासा पाता है। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। தேவனுடைய பிள்ளைகளே, परमेश्वर के लोग, கர்த்தருடைய வேதம் வந்து परमेश्वर की जो शास्त्र அது है மகிழ்ச்சியை கொண்டு வருகிறது. वो आनंदित ले आती அது है, நமக்கு நல்ல ஔஷதம். हमारे लिए अच्छा औषध है। Praise the Lord. हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। இந்த வசனத்தின் மூலமாக वचन के अनुसार ही கர்த்தர் நம்மை தேற்றுகிறார். परमेश्वर हमें चलाता है, நம்மோடு அவர் हमारे பேசுகிறார். साथ रहता है। வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது, शास्त्र में कहा गया है, ஸ்திரியானவள் स्त्री जो है தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் अपने गर्भ के बच्चों को न दया தன் करते हुए பாலகனை மறப்பாலோ अपने बच्चों को भूलेगी क्या? அவள் மறந்தாலும் अगर वो भूली तो நான் भी உன்னை மறப்பதில்லை. मैं तुझे नहीं இப்படி भूलूंगा। அநேக வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ऐसा अधिक प्रतिज्ञाएं दिया गया நாம் है। கைவிடப்பட்ட நிலைமையிலே हम हाथ छोड़ दिए गए समयों में இந்த வசனங்கள் ये वचन நம்முடைய இருதயத்தை हमारे हृदय அது में சந்தோஷப்படுத்துகிறது. वो आनंद करता है, அது மனமகிழ்ச்சியை கொண்டு வருகிறது. वो आनंद को ले आती है। அதுதான் வேதம் சொல்லப்பட்டு இருக்கிறது. वही शास्त्र में कहा गया है, கர்த்தரை மனமகிழ்ச்சியோடு கூட परमेश्वर को मन की आनंद நாம் के साथ ஆராதனையும் செய்ய வேண்டும். आराधना करना है, தேவனை நம்ம துதிக்க வேண்டும். परमेश्वर को स्तुति करना है, வேத வசனத்தை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். परमेश्वर के वचन को हमें जांच कर देखना வேத है। வசனத்தை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது उसके वचन को जांच कर देखते நம்முடைய समय வாழ்க்கையில हमारे जीवन में மகிழ்ச்சி கடந்து வருகிறது. एक आनंदित आती है। ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया। கர்த்தர் எவ்வளவு நல்லவர். परमेश्वर कितना अच्छा है। உமது வசனத்தை தியானிக்கும் போது हमारे वचन को ध्यान करते समय குறித்த ஜாமங்களுக்கு अच्छे समयों में முன்னே நான் விழித்துக் கொள்ளுவேன். हम अधिक सुबह में हम उठेंगे, என் கண்கள் விழித்துக் கொள்ளும் हमारी आंखें खुल என்று जाएगी। தாவீது சொல்லுகிறான். ऐसा दाऊद कहता ஏன் है, இவ்வளவாக தாவீது கர்த்தருடைய வசனத்தை நேசித்தான் क्यों दाऊद इतना परमेश्वर के वचन को प्रेम என்று किया? சொன்னார். क्यों? இந்த வசனம் ये वचन அநேக முறை अधिक समय தாவீதை தைரியப்படுத்தி இருக்கிறது. दाऊद को वो धैर्य देता है, தாவீதை உயிர்ப்பித்து இருக்கிறது. दाऊद को जिलाती है, தாவீதை இந்த வசனம் மகிழ்ச்சியாக்குகிறது. दाऊद को ये वचन आनंद करता है। இன்றைக்கும் आज भी கர்த்தருடைய வார்த்தை परमेश्वर का உங்களுக்கு वचन நல்ல ஒரு அருமருந்து. आपके लिए अच्छी एक दवा அது है, ஒரு நல்ல ஔஷதம். आपके लिए अच्छा एक औषध है। ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, आप परमेश्वर के நீங்க लोग, ஆறுதலற்று காணப்படுகிறீர்களா? आप लोग दिलासा के बिना जी रहे हैं, ஆறுதல் இல்லாமல் இருக்கிறீங்களா? दिलासा का बिना है இன்றைக்கு क्या? கர்த்தர் சொல்லுகிறார், आज परमेश्वर कहता நான் है, உங்களை ஆறுதல்படுத்துவேன். मैं तुम्हें दिलासा दूंगा। கர்த்தருடைய வார்த்தை உங்களை உயிர்ப்பிக்கும். परमेश्वर की वचन तुम्हें जिलाएगा। சங்கீதம் சொல்லப்பட்டு இருக்கிறது, वचन में कहा गया है, துன்மார்க்கனுடைய ஆலோசனையிடம் दुष्ट मनुष्य के कार्यों में न चलते பாவிகளுடைய हुए, வழியில் இல்லாமலும் पापियों के मार्ग में न चलते பரியாச हुए, உட்கார்ந்து जो உட்காராமலும் दुष्ट कार्य बोलने वाले लोगों के जीवन में न கர்த்தருடைய रहते हुए, வேதத்தில் परमेश्वर के शास्त्र में இரவும் பகலும் दिन और रात அவருடைய வேதத்தில் उसके शास्त्र தியானமாய் में இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ध्यान करने वाला व्यक्ति जो है धन्य है। ஹalleluya. हालेलुया। அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். उसके
उसके वचन में ध्यान करने वाला व्यक्ति जो है धन्य அது है। மாத்திரமல்ல केवल वही அவன் नहीं, நீர்க்கால்களிலே ஓரமாய் நடப்பட்டு वो पानी के और रहते हुए தன் காலத்தை தன் கனியை தந்து अपने समय ऋतु में वो अपना फल देकर இழுகிறாத மரத்தை போல இருப்பான். वो पत्ते न मुरझाने वाले पेड़ के समान அவன் रहेगा। செய்வதெல்லாம் वो வாய்க்கும். करने वाले कार्य सब सफल होगा। ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, हाँ परमेश्वर के लोगों, வேதத்தை வாசிப்பதனால, इस शास्त्र को पढ़ने से, வேதத்தை தியானிப்பதனால इस वचन को ध्यान करने से நம்முடைய காரியங்கள் வாய்க்கும். हमारे कार्य पूरा होगा। நம்முடைய காரியங்கள் வாய்க்கும் பொழுது हमारा कार्य पूरा होते समय நம்முடைய இருதயத்துல हमारे हृदय में மகிழ்ச்சி காணப்படும். एक आनंद आता है। ஹalleluya. ஹalleluya. எதிர்பார்த்த காரியம் கைகூடி வரும் பொழுது, हम चाहने वाले कार्य आते हुए, எதிர்பார்த்த காரியங்கள் நமக்கு நடக்கும் பொழுது चाहने वाले कार्य हमारे जीवन में எவ்வளவு आते समय சந்தோஷம் அடைகிறோம். कितना आनंदित होते हैं। கர்த்தருடைய வேதம் தான் மகிழ்ச்சி. परमेश्वर का जो शास्त्र है वही हमारे लिए இது आनंद நல்ல है। ஔஷதம் என்று சொல்லப்பட்டு ये இருக்கிறது. हमारे लिए अच्छा औषध है। कभी நீங்க खाने அப்போஸ்தலர் आते हैं। 2ஆம் அதிகாரத்துல வரும் பொழுது आप प्रेरितों की पुस्तक दूसरे अध्याय में आते समय அங்க பரிசுத்த ஆவியானவர் और वहाँ पवित्र आत्मा அந்த பெந்தேகோஸ்த நாளில पेंटेकोस्त के दिन में அங்க அளவில்லாமல் அங்க ஊற்றப்பட்டார். वहाँ पर बहुत अच्छी तरह से वहाँ पर उनके बीच में उड़ने அங்க लगे 120 பேர் 120 लोग அந்த சோதரம் அந்த அறையில उस घर में அது அவர்கள் ஜெபித்துக் वो கொண்டிருந்தார்கள். लोग प्रार्थना कर रहे थे। பரிசுத்த அபிஷேகத்தை காத்துக் கொண்டிருந்தார்கள். पवित्र आत्मा के अभिषेक के लिए ठहरे அவங்க அப்படி थे। காத்துக் கொண்டிருக்கும் பொழுது वो ठहर कर रहते समय அந்த பரிசுத்த वो ஆவியானவர் पवित्र आत्मा அங்க கடந்து வந்தார். वहाँ पर आया। அவர்கள் பல பல பாஷைகளை वो பேசினார்கள். लोग अनेक दूसरे भाषा में बातें की சோதர வேத பாஷைகளை பேசினார்கள். अन्य भाषाओं में बातें की அவர்கள் அபிஷேகப்பட்டார்கள். अभिषेक को पाए। அதுவரைக்குமாக तब तक அவர்கள் वो பயந்திருந்தார்கள். लोग घर के साथ थे। அவர்கள் சோதர சீசர்கள் படிக்காதவர்கள காணப்பட்டார்கள். शिष्य लोग अनपढ़ थे, फिर भी யூதர்களுக்கு பயந்ததா காணப்பட்டார்கள். यहूदियों के लिए लोग डर कर रहे थे। எந்தே அபிஷேகம் ஊற்றப்பட்டதோ लेकिन जब ये अभिषेक उनके लग அந்த गया, மேல் வர்க்கையில அந்த அபிஷேக ஆவியான கடந்து வந்தார்களோ ऊपरी छतर में जब वो अभिषेक उनके लग गया, அவர்கள் உற்சாகமடைந்தார்கள். तब वो लोग उत्साह पाए। அவர்கள் தேவனுக்காக எழுப்பி लोग பிரகாசித்தார்கள். परमेश्वर के लिए उठकर प्रकाशित हुए। அப்போஸ்தலனாகிய பேதுரு எல்லாம் फिर पतरस को सब யூதர்கள் மத்தியிலே यहूदियों के बीच में தைரியமாக பேச ஆரம்பித்தார். धैर्य के साथ बोलने கர்த்தருடைய लगे। வசனத்தை மகிழ்ச்சியாக போதிக்க परमेश्वर ஆரம்பித்தார். के वचन को अच्छी तरह से बोलने लगा। இப்படியாக इस तरह அந்த से நாட்களில उन दिनों में ஒரு எழுப்புதல் ஆவியானவர் एक बड़ी जो रिहाई की पवित्र கர்த்தருடைய आत्मा வசனத்தின் மூலமாக परमेश्वर के वचन के அந்த अनुसार ஜனங்களுக்கிடையே लोगों के बीच அந்த में கிரியை செய்ய वहाँ ஆரம்பித்தார். पर क्रिया करने लगा। அவர்கள் கேட்க वो ஆரம்பித்தார்கள். लोग पूछने लगे, சந்தோஷத்தை கேட்க ஆரம்பித்தார்கள். आनंद के साथ पूछने लगे, ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு उद्धार पाने वालों நாங்க को என்ன செய்ய வேண்டும்? हमें क्या करना है? அவர்கள் இதயத்தில் वो लोग குத்தப்பட்டவர்களாக हृदय में पछताव होकर அவர்கள் वो காணப்பட்டார்கள். लोग उस तरह से थे। எழுப்புதல் காலங்களில उस रिहाई के समय में 3000 பேர் 3000 लोग 5000 பேர் 5000 लोग அங்க பாருங்க அநேக अनेक लोग சபையில சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். कलीसिया में वो लोग थे। ரட்சிக்கப்பட்டார்கள். उद्धार पाए थे। ஏன் என்று சொன்னால் क्यों करके அந்த देखे? வசனத்தின் வார்த்தைகள் उस वचन के அந்த अनुसार வசனத்தின் கிரியைகள் उस वचन की क्रियाएं அது ஜனங்களிடையே लोगों के बीच பெரிய में மகிழ்ச்சியையும் बड़ी आनंद को ரட்சிப்பை கொண்டு और வந்தது. उद्धार ले அது आई। மாத்திரமல்ல इतना ही नहीं। நீங்க கீழே அதிகார கீழே வரும் பொழுது नीचे आप देखते समय அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் प्रेरितों की पुस्तक दूसरा अध्याय 46 47 சொல்லப்பட்டு இருக்கிறது. 46 47 पढ़ते समय அவர்கள் वो ஒருமனப்பட்டவர்கள் लोग एक मन होकर தேவாலயத்திலே परमेश्वर के मंदिर में அனுதினமும் தரித்திருந்து हर एक दिन ठहर कर வீடுகள் தோறும் घर में सब அப்பம் விட்டு रोटी को तोड़कर மகிழ்ச்சியோடும் आनंद के साथ கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி बिना कपट के हृदय के साथ भोजन करते தேவனை துதித்து परमेश्वर की स्तुति करकर ஜனங்களிடத்தில் தயவு பெற்றார்கள். लोगों के पास लोग दया पाए, ரட்சிக்கப்படுகிறவர்களே उद्धार पाए हुए लोगों கர்த்தர் को அனுதினமும் परमेश्वर हर एक दिन சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார்கள். कलीसिया में लेकर आया। பாருங்க देखिए இவர்கள் வீடுகள் தோறும் இருந்தார்கள். ये लोग घर सारे घर में लोग थे, அனுதினமும் அவர்கள் தேவாலயத்தில் हर காணப்பட்டார்கள். एक दिन परमेश्वर के मंदिर में थे, வீடு அப்பம் பெற்று அவர்கள் மகிழ்ச்சியா இருந்தார்கள். हर एक घरों में रोटी तोड़कर आनंदित இந்த थे। மகிழ்ச்சி எப்படி வந்தது? आनंद कैसे आया? அந்த பரிசுத்த ஆவி ஊற்றப்பட்டது மூலமாக. पवित्र आत्मा उंडे ले जाने के लिए, பரிசுத்த ஆவி ஊற்றப்பட்ட பிறகு पवित्र आत्मा उंडे ले जाने के அந்த बाद, வசனம் அங்க கிரியை செய்த பிறகு वचन वहाँ पर क्रिया करने के கர்த்தருடைய बाद, வார்த்தைக்கு வல்லமை இறங்கின பிறகு परमेश्वर की वचन वहाँ पर उतरने के அந்த बाद ஜனங்கள் वो लोग அவர்கள் மகிழ்ச்சியோடு वो लोग காணப்பட்டார்கள். आनंदित थे, ஹalleluya. हालेलुया। தேவனை துதித்தார்கள். परमेश्वर की स्तुति किए, தேவனை பாடினார்கள். परमेश्वर के लिए गीत அந்த गाए, இடத்துல उस जगह தேவ पर நாமம் மகிமைப்பட்டது. परमेश्वर के नाम की महिमा ஒரு हुआ, எழுப்புதலை கர்த்தர் கொண்டு एक வந்தார். बड़ी रिहाई ले आया। ஆம் தேவனுடைய பிள்ளைகளே हाँ परमेश्वर के लोगों, கர்த்தருடைய வேதம்தான் परमेश्वर की அங்க वचन மகிழ்ச்சி என்று சொல்லப்பட்டு वहाँ இருக்கிறது. पर आनंद है, அது ஒரு महिमा है, நல்ல ஔஷதம். वो एक अच्छी औषध நான் है। 3 காரியத்தை கர்த்தர் நம்மோடு பேச आज இருக்கிறார். परमेश्वर हमसे 3 कार्य बातें किया है। முதலாவதாக सबसे पहले ஞானம் உள்ளவர்களுடைய
நாவு நல்ல ஔஷதம் சொல்லப்பட்டு இருக்கிறது. बुद्धिमान मनुष्य की जुबान जो है अच्छी औषध है। இரண்டாவதாக दूसरा, கர்த்தரிடத்தில் மகிழ்ச்சியா இருப்பது நல்ல ஒரு ஔஷதம் என்று சொல்லப்பட்டு परमेश्वर இருக்கிறது. के अंदर आनंदित रहना अच्छी औषध है, कभी कहा गया है। மூன்றாவதாக तीसरा, கர்த்தருடைய வேதம் ஒரு மகிழ்ச்சி, परमेश्वर के शास्त्र अच्छी एक आनंद, அது ஒரு நல்ல ஔஷதம். वो एक अच्छा औषध அவன் है। தேவனுடைய பிள்ளைகளே, हाँ, परमेश्वर के சொல்ற लोगों, பிலிப்பியரில் சொல்லப்பட்டு இருக்கிறது, फिलिपियों में कहा गया है, கர்த்தருக்குள் परमेश्वर के अंदर எப்பொழுதும் हमेशा சந்தோஷமாயிருங்கள், खुशी के साथ சந்தோஷமாயிருங்கள் खुशी के साथ रहो। என்று உங்களுக்கு மறுபடியும் சொல்லுகிறேன். जैसा आपको फिर से कहते हैं, நீங்கள் ஒன்றுக்கும் आप கவலைப்படாமல் लोग किसी को भी चिंता न करें, எல்லாவற்றையும் குறித்து सबके बारे में உங்கள் விண்ணப்பங்களை और विनतियों को ஸ்தோத்திரத்தோடு கூட धन्यवाद के साथ, ஜெபத்தினாலும் प्रार्थना के साथ, வேண்டுதலினாலும் विनती के साथ தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். परमेश्वर को बतलाओ। உங்களுடைய எல்லா காரியங்களை, आपकी सारे कार्य, உங்களுடைய எல்லா பாரங்களை आपके सारे बोझ को தேவனுக்கு தெரியப்படுத்தி परमेश्वर को बतला நீங்க कर சந்தோஷமா आप இருங்க. लोग आनंदित रहो। ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया। உங்கள் துக்கம் आपका दुख எல்லாம் सब कुछ ஒரு நாள் சந்தோஷமாக एक மாறும். दिन आनंद में बदल जाएगा। हालेलुया. हालेलुया। நம் மனமகிழ்ச்சி जो आनंद है நல்ல ஔஷதம். अच्छी औषध है। மனமகிழ்ச்சியா இருங்க. आप आनंदित रहो। இந்த மாசத்துல इस महीने உங்களை में அப்படியே கர்த்தர் பாதுகாத்து परमेश्वर आपको उस तरह से இந்த चलाकर, கிருபைகளை தந்து ऐसे अनुग्रह கர்த்தர் देकर உங்களை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर आपको आशीष करेगा। மற்றவர்களுக்கும் दूसरों को ஆசீர்வாதம் பாத்திரம் விளங்கும்படியாக आशीष पात्र बनने के உங்களை लिए வாழ்த்தி நான் ஆசீர்வதிக்கிறேன். आपको हम आशीष करते हैं। ஹalleluya. हालेलुया। கர்த்தரோடு பேசியிருக்கிறார். परमेश्वर आपसे बातें ஆண்டவரே करेगा। கேட்போம். परमेश्वर से मांगेंगे, ஆண்டவரே परमेश्वर என்னுடைய நாவானது हमारी जुबान ஒரு जो நல்ல ஔஷதமா एक இருக்கட்டும். अच्छा औषध बनना है, நான் நல்ல வார்த்தையெல்லாம் பேசணும் हम ஐயா. अच्छे कार्य को बोलना है। அது மாத்திரமல்ல, इतना ही नहीं, நான் கர்த்தரிடத்துல परमेश्वर के நான் पास மகிழ்ச்சியா இருக்கணும். हमें आनंदित ஒரு रहना நல்ல है। ஒரு ஔஷதம். वो एक अच्छा औषध है। கடைசியாக பார்த்தோம், अंत में हमने देखा கர்த்தரை வேதனமாக மனமகிழ்ச்சி, परमेश्वर ने जो दिया वो मन की आनंद, அது ஒரு நல்ல वो ஔஷதம். एक अच्छा औषध है। இந்த வார்த்தையின் மூலமாக इस वचनों के द्वारा கர்த்தருள் ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर आप सबका आशीष நாம் करें। ஜெபிக்கலாமா? हम प्रार्थना करें, தேவ சமூகத்துல परमेश्वर के सम्मुख நம்மை में நாமே தாழ்த்துவோம். अपने आप को अर्पण करेंगे। கர்த்தர் இந்த வார்த்தையோடு பேச இருக்கிறார். परमेश्वर इस हफ्ते में हमसे बातें किया है। மனமகிழ்ச்சி मन की आनंद நல்ல ஒரு ஔஷதம். अच्छा एक औषध है, நல்ல ஔஷதம். अच्छा एक औषध है। ஆண்டவரே, परमेश्वर துக்கமான நேரத்துல கூட, दुख के समय में भी, பாடுகளின் நேரத்திலும் கூட, संघर्ष के समयों में भी, துன்பத்தின் நேரத்திலும் கூட, वेदनाओं के समयों में भी, ஆண்டவரே पिता நீர்களை பலப்படுத்தும் ஆண்டவரே, आप हमें बलवंत किए, நீர்களை உயர்த்தும் ஆண்டவரே, आप हमें ऊंचा किए, நீர் ஆசீர்வதியும் என்று சொல்லி आप हमें आशीष कीजिए நாம் करके தேவ சமூகத்துல परमेश्वर के நாம் सम्मुख में ஜெபிக்கலாம். हम प्रार्थना நாம் करेंगे। ஜெபிக்கலாம். हम प्रार्थना கர்த்தர் करेंगे। நல்லவர். परमेश्वर अच्छा है। ஆண்டவருடைய கிருபை உங்களை தாங்கட்டும். परमेश्वर की अनुग्रह आपको அவருடைய கரம் संभालेगा। உங்களை பிடித்துக் கொள்ளட்டும். परमेश्वर की हाथ आपको संभालेगा। அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், वही पौलुस कहता है, கிறிஸ்து அன்பை பிரிப்பவன் मसीह யார்? का प्रेम से हमें अलग करने वाला कौन? உபத்திரவமோ, उपद्रव, வியாகுலமோ, व्याकुलता, துன்பமோ, दुख, பசியோ, भूखापन, நிர்வாணமோ, नंगापन நாசமோசமோ, या फिर कोई दुष्ट பட்டயமோ, तलवार, இவை எல்லாவற்றிலும் सबसे நாம் அன்பில் கூறுகிறாலே और प्रेम करने से ही முற்றும் ஜெயங்கொள்ளா இருக்கிறோம். हम इससे जय நாம் पाएंगे। உங்களுக்கு ஆண்டவர் ஜெயம் கொடுக்கிறவர். परमेश्वर आपको जय देता है। ஆண்டவருக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிற परमेश्वर தேவன். आपको आनंद देता இந்த है। காலை வேளையில सुबह के தேவ समय சமூகத்துல கேளுங்க. परमेश्वर के साथ मांगिए। ஆண்டவரே, இந்த நாவினால, परमेश्वर हमारी जुबान இந்த से, வார்த்தையினால हमारी जो अच्छे वचन அநேகர் से ஆசீர்வதிக்கப்படணும். अनेक लोग आशीष पाना है, அநேகர் ஆறுதல் அடையணும் ஆண்டவரே. अनेक लोग दिलासा पाना है, அநேகர் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே. अनेक लोग दिलासा पाना है। யாராவது பேசியிருந்தா, हमें किसी भी कुछ बोले இந்த हैं तो, நாவினால யாராவது திட்டி இருந்தா, हमारी जुबान से किसी को कुछ बोले हैं இந்த तो, நாவினால யாராவது பாதிக்கப்பட்டிருந்தா, हमारी जुबान से किसी को कुछ बोले हो இயேசப்பா, तो, இந்த ஒரு விசை கூட यीशु फिर एक இந்த बार நாவை தொடும் என்று हमारी கேட்போம். जुबान को छुइए இந்த कभी, வாயை தொடும் என்று हमारी கேட்போம். जुबान को छुइए कभी, அவர்களுக்கு மனம் இறங்குவார். आपको तुम्हारे लिए मन அவருடைய करेगा, உங்களுடைய நாவை அவர் वो தொடுவார். तुम्हारी जुबान को छुएगा, நாவை அவர் तुम्हारी பரிசுத்தப்படுத்துவார். जुबान को पवित्र करेगा, நாவை அவர் तुम्हारी காத்துக்கொள்வார். जुबान को संभालेगा। எல்லாரும் நம்ம हम ஜெபிக்கலாம். सब प्रार्थना அதை करेंगे, நோக்கி நம்ம परमेश्वर ஜெபிக்கலாம். की ओर हम प्रार्थना கர்த்தர் करेंगे। கர்த்தர் நல்லவர். परमेश्वर अच्छा है, இந்த காலை வேளையில सुबह के समय உங்களோடு அவர் वो आपसे பேசியிருக்கிறார். बातें करता है, மனமகிழ்ச்சி मन की நல்ல आनंद ஒரு ஔஷதம். अच्छा एक औषध। நாம் हम ஜெபிக்கலாம். प्रार्थना எங்களை करेंगे, அதிகமாக நேசிக்கிற பரிசுத்த பிதாவே, हमसे अधिक प्रेम करने वाले अच्छे पवित्र இந்த पिता, அருமையான காலை வேளைக்காக நாங்கள் इस ஜெபிக்கிறோம். अच्छे सुबह के समय के लिए हम प्रार्थना இந்த करते हैं। மூன்றாவது வாரத்துல इस तीसरे हफ्ते में இந்த ஆராதனை நடத்தி தந்தீர், உமக்கு நன்றி आराधना ஆண்டவரே. चला के दिए इसलिए धन्यवाद। உங்களோடு கொஞ்ச நேரம் நீங்க பேசுனீங்கப்பா. हमसे आप थोड़े समय बातचीत இந்த किए हैं। வார்த்தைகளை நான் அர்ப்பணிக்கிறேன். इस कार्य के लिए हमें अर्पण करते இந்த हैं। வார்த்தையின் மூலமாக என்னோட பேச इस இருக்கிறேன். वचन
वचनों के द्वारा आप हमसे बातें किए ஒருவேளை हैं। एक समय என்னுடைய வாழ்க்கையில हमारे இந்த जीवन में வசனத்தின் மூலமாக நீர் என்னை பேசியிருப்பார் என்று इस சொன்னார். वचन के अनुसार कुछ बातें हुए நான் हैं அதை ஏற்றுக்கொள்ளுகிறேன் ஐயா. हम उसे अपनाते என்னை हैं। நீ பரிசுத்தப்படுத்தும். हमें आप पवित्र என்னை कीजिए, நாவை காத்துக்கொள்ளும். हमारे जो जुबान को நான் संभालिए, உம்மிடத்தில் எது கேட்டாலும் हम आपसे जो कुछ मांगे முறுமுறுப்போடு கூட அல்ல, कोई बड़बड़ाते हुए नहीं, கோபத்தோடு கூட அல்ல, गुस्से के साथ नहीं, உம்முடைய அன்போடு கேட்கத்தக்கதாக, आपसे प्रेम के साथ मांगे, மனமகிழ்ச்சியோடு கேட்கத்தக்கதாக मन के आनंद के साथ எனக்கு मांगे। கிருபை தாரும் என நம்ம ஜெபிக்கலாம். अनुग्रह दीजिए करके அது हम மாத்திரமல்ல, मांगे। इतना ही नहीं, கர்த்தருடைய வேத வசனமானது परमेश्वर के वचन நமக்கு நல்ல ஒரு அருமருந்து. हमारे लिए अच्छा एक அது औषध, மகிழ்ச்சியை கொண்டு வருகிறது. हमारे लिए अच्छा एक आनंद ले आती வேதத்தை है। நேசிக்க, शास्त्र को प्रेम करने के அதன்படி लिए, நடக்க, उसके अनुसार चलने के முற்றிலும் लिए அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லி हम अर्पण करते हैं நாம் करके தேவ சமூகத்தில் ஜெபிக்கலாம். परमेश्वर के सम्मुख में हम प्रार्थना பரிசுத்தமுள்ள करेंगे। பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். पवित्र पिता, हम आपको धन्यवाद உம்முடைய करते हैं। பிள்ளைகளுக்காக நாங்கள் आपके ஜெபிக்கிறோம். बच्चों के लिए हम प्रार्थना करते हैं। ஒவ்வொருவரையும் हर एक ஆசீர்வதிப்பீராக. को आशीष कीजिए, ஆண்டவரே பலப்படுத்துவீராக. बलवंत कीजिए। இந்த வார்த்தையின் மூலமாக इस वचन के द्वारा உம்முடைய பிள்ளைகளை உயிர்ப்பிக்க வேண்டும் என்று நாங்கள் आपके ஜெபிக்கிறோம். बच्चों को आप दिलासा देने के लिए எங்கள் प्रार्थना துக்கம் करते எல்லாம் हैं। சந்தோஷமா उनकी மாறட்டும். दुख सब आनंद में बदल இந்த दो। பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைங்கப்பா. उनकी समस्याओं को आप एक फुल स्टॉप இவங்க रखिए। பாடுகளுக்கு ஒரு முடிவை கட்டளையிடுங்க ஐயா. उनके संघर्ष को एक अंत दीजिए। துக்க நாட்கள் तेरे दुख का दिन முடிந்து போகும் என்று சொல்லிரையா. समाप्त हुआ करके துக்க कहा। நாட்கள் முடிந்து போகட்டும் ஐயா. तेरा दुख का दिन समाप्त ஒரு हुआ। ஆசீர்வாத கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறேன். आशीष को आप आज्ञा देने के लिए हम प्रार्थना யாரெல்லாம் करते ஆண்டவரே வியாதியோடு இருக்கிறாங்களோ, हैं। जो भी लोग पिता बीमार के பலவீனத்தோடு साथ, இருக்கிறாங்களோ, बलहीनता के साथ हो, நடியை நான் ஜெபிக்கிறேன். आपकी जो हम प्रार्थना लोग உம்முடைய प्रार्थना ஊழியக்காரன் करते நான் हैं। ஜெபிக்கிறேன் आपके ஐயா. सेवक हम प्रार्थना करते हैं। மனமிரங்குவீராக. पवित्र पिता, அவங்க எங்கிருந்து ஜெபித்துக் கொண்டு वो இருக்கிறாங்களோ, लोग जहाँ से भी प्रार्थना करते அதே हैं, இடத்துல, वो स्थान से, அதே ஏரியாவுல वही जगह से உம்முடைய வல்லமை இறங்குவதாக. आपके सामर्थ उतर रही எழுந்து है। நடப்பார்களாக. वो लोग उठकर चलने लगे। தீராத வியாதிகள் न சுகமடைவார்களாக. खत्म हुए बीमारी सब खत्म हो जाए। ஆண்டவரே எல்லா பலவீனம் மாறும்படியாக सारी बलहीनता बदलने के लिए இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன் ஐயா. यीशु के नाम से हम प्रार्थना இந்த करते கிருபை हैं। இறங்கட்டும் ஐயா. आपके अनुग्रह उतरने लगे, வல்லமை இறங்கட்டும் आपके ஆண்டவரே. सामर्थ उतरे, பிள்ளைகளை பலப்படுத்தும்படியாக आपके ஜெபிக்கிறேன். बच्चों को बलवंत करने के लिए हम प्रार्थना करते ஆண்டவரே हैं। ஆசீர்வதிங்க. पिता आप आशीष कीजिए। எதிர்கால குறித்து இந்த கவலையை மாற்றுங்க. आने वाले जिंदगी के बारे में की चिंता सब बदल உயர்த்துங்க दीजिए, ஐயா. ऊंचा कीजिए। அது மாத்திரமல்ல, इतना ही नहीं, இந்த நாட்களில इन दिनों में 12th உடைய எல்லா ரிசல்ட் வந்திருக்கிறது ஐயா. 12th के अच्छा रिजल्ट्स आए உடைய हैं। பிள்ளைகளுக்கு आपके बच्चों எது को படிக்க வேண்டும் என்று சொல்லி, जो पढ़ना है करके, எந்த வழியில போக வேண்டும் என்று சொல்லி जिस मार्ग में जाना है करके, பிள்ளைகளை கற்றுக் கொடுக்கும்படியாக நாங்கள் बच्चों को ஜெபிக்கிறோம். सिखाने के लिए हम प्रार्थना நல்ல करते हैं। இடத்துல காலேஜ் கிடைக்க பிள்ளைகளுக்கு வழியை திறந்து अच्छी கொடுங்க. जगह में, अच्छा कॉलेज में जगह मिलने के लिए हम प्रार्थना அந்த करते हैं। தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். देश के लिए हम प्रार्थना करते தேசத்தை हैं। பாதுகாத்துக் கொள்ளுங்க. देश की रक्षा இந்த कीजिए। கொரோனா வைரஸில் இருந்து कोरोना वायरस से முற்றிலுமாக விடுதலை கொடுங்கப்பா. पूरा छुटकारा இன்னைக்கு दीजिए। ஜனங்கள் பயந்து கொண்டு இருக்கிறாங்க. आज लोग डर रहे हैं, ஆண்டவரே, என்னாகும் என்று கலங்கி கொண்டு क्या இருக்கிறாங்கப்பா. होगा करके डर रहे இன்னைக்கு हैं। உலகமே பலவிதமான பிரச்சனை கொண்டு போய் போய் கொண்டு आज संसार ही இருக்கிறாங்க. अनेक प्रकार की समस्या के बीच में है। ஏசப்பா, यीशु, நீ இறங்கணும். आप उतरिए, இந்த வியாதி முற்றிலும் மாறி ये बीमारी सब बदल गए। தேசத்துல ஒரு நல்ல சமாதான கட்டளையிடும்படியாக देश ஜெபிக்கிறேன். में अच्छा समाधान आने के लिए हम प्रार्थना करते தேசத்தின் हैं। எல்லை பகுதிகளுக்காக ஜெபிக்கிறேன். हमारे देश की बॉर्डर्स के लिए हम प्रार्थना करते தேசத்தை हैं। பாதுகாத்துக் கொள்ளுங்க. देश की रक्षा இந்த कीजिए। மகாராஷ்டிரா மாநிலத்துக்காக हमारे ஜெபிக்கிறேன். महाराष्ट्र राज्य के लिए प्रार्थना ஒரு करते हैं। எழுப்புதல் வரட்டும். बड़ी रिहाई आने இந்த दो। தானா மாவட்டத்துக்காக थाना ஜெபிக்கிறேன். शहर के लिए प्रार्थना ஒரு करते हैं। எழுப்புதல் வரட்டும் बड़ी ஆண்டவரே. रिहाई आने दो। எல்லா ஜனங்களையும் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக सारे ஜெபிக்கிறேன். लोगों को रक्षा करने के लिए हम प्रार्थना உங்களுடைய करते வருகை மிகவும் சமீபம். हैं। आपकी आगमन समीप உங்களுடைய है। வருகைக்கு आपकी आगमन ஆயத்தப்படுத்த கிருபைகளை கொடுக்கும்படியாக நாங்கள் हमें ஜெபிக்கிறோம். तैयार होने के लिए अनुग्रह देने के लिए हम இந்த प्रार्थना ஜெபத்தை करते கட்டி हैं। நன்றி ஆண்டவரே. प्रार्थना सुना इसलिए அற்புதம் धन्यवाद। செய்து விட்டு நன்றி अद्भुत ஆண்டவரே. किया इसलिए உங்களுடைய धन्यवाद। பிள்ளைகள் आपके बच्चे சந்தோஷமாக आनंद के साथ, ஒரு சமாதானமாக समाधान के साथ வீட்டில் அவர்கள் குடியிருக்கட்டும். घर में वो लोग रहे। நலவித்துக்களே சமாதானமும் शहर के अंदर समाधान, நரம்பு சுகம் ஏற்பட்டு अपने சொன்னது शहर बना के अंदर सुख रहेगा। சமாதானம் சுகமும் இணைந்து பிள்ளைகளுக்கு இருக்கட்டும். समाधान और सुख आपके बच्चों के घरों में தேவனுடைய रहे। ஆளுகைக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். परमेश्वर की राज्य के अंदर अर्पण करते ஜெபத்தை हैं। கட்டி நன்றி. प्रार्थना को सुना धन्यवाद। இயேசுவின் ஜெபம் நல்ல பிதாவே. यीशु मसीह के नाम से मांगते पिता, ஆமென். आमेन। நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ये मेरे मन यहोवा को धन्य कर. ये मेरे मन उस पवित्र नाम को धन्य कर. ये मेरे मन यहोवा को धन्य कर. उसने कि वो सारे कर वो कभी ना बोलना. ஆமென். நம்முடைய கர்த்தர் இயேசுவின் கிருபையும் हमारे यीशु का अनुग्रह, பிதாவாகிய தேவனுடைய और அன்பும் पिता का प्यार, பரிசுத்தாவிய ஐக்கியம் पवित्र आत्मा का सब आगे நம்மோடு கூட हमारे साथ, உலகத்திலே பரிசுத்தவான்களோடு கூட संसार के हर एक पवित्र लोग के எல்லா साथ, சபையோடு கூட सारी कलीसिया, விசுவாச பிள்ளைகளோடு கூட सारे विश्वासियों के साथ என்னென்னைக்கு இருப்பதாக. हमेशा रहे। ஆமென். आमेन। ஹalleluya. हालेलुया, ஹalleluya. हालेलुया। God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
लागू सो